Hi, guys. You're watching Cricket Diamond with Harish and Bharat. So, welcome to yet another episode of Cricket Diamond Subscriber Connect. Welcome, Yasir. Hi Harish bro. Hi Bharat bro. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்க? ஃபைன் ப்ரோ. I'm good. உங்க வீடியோலாம் அப்பையில இருந்தே நான் ஃபாலோ பண்ணேன் ப்ரோ. மத்த எல்லா சேனல்ஸே ஃபாலோ பண்ணுவேன். அப்பையில இருந்து எப்பையில இருந்து அத சொல்லுங்க. முன்னாடி எல்லாம் வந்து நம்ம இந்த உங்களோட பீடாக்கோட வீடியோஸ், சையத் WTF ஓட வீடியோஸ்லாம் அப்பையில இருந்தே பார்ப்போம். அவங்களோட இதெல்லாம் பார்க்கும்போது சரி ஒரு ப்ரொஃபஷனல் பேசுற மாதிரியோ ஒரு அபிஷியல்ஸ் பேசுற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம பேசும்போதுதான் நம்ம பசங்களுக்குள்ள பேசுற ஒரு ஃபீலிங் இருந்தோம். என்னதான் ஸ்டாட் வைஸ் எல்லாமே சொன்னாலும் நம்ம கூட பேசும்போது நம்ம பசங்க கூட பேசுற மாதிரி இருக்கும் ப்ரோ. ப்ரோ நான் ஒரு செகண்ட் நம்மளதான் ப்ரொஃபஷனல். நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே அப்படின்ட்டு எனக்கு இருந்தாலும் பாரத் ஒரு நல்ல ப்ரொஃபஷனலாவே இருப்பாரு. அந்த ஸ்டாட்ஸ் குரு மாதிரி கரெக்டான ஸ்டாட்ஸ் எடுத்துட்டு வருவாரு. ஹாரிஸ் பேசும்போது நம்ம எப்படி அந்த ஸ்டாட்ஸ்க்கு எல்லாம் எப்படி ஈக்குவலா பதில் சொல்லுவோம், நம்ம பசங்களுக்குள்ள பேசினா அப்படி இருக்குங்கிற மாதிரி எல்லாம் பேசுவாங்க. தேங்க்யூ ப்ரோ. பீடாக் ஆஃப் அவர் சேனல் பரத் தான். சரி, ஓகே, டாபிக்ஸ் எல்லாம் போறதுக்கு முன்னாடி ஃபைனலா நீங்க ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ரொம்ப நாளா கமெண்ட் பண்ணி கொண்டிருந்த அந்த டக் அவுட் கிவ் அவே வந்து நம்ம பாத்துருவோமா? இதெல்லாம் நடக்குமா நினைச்சது நடந்துருச்சு. கடைசியா வந்து லிஸ்ட் வந்துருச்சுங்க. டக் அவுட் சைட்ல இருந்து கொடுத்திருக்காங்க. ஒருத்தருக்கு ஒரு ஜெர்சி, ஒருத்தருக்கு ஒரு கேப் அப்படின்ற இதுல வந்து பேரை அறிவிச்சிருவோமா பரத்? எஸ், ஆஃப் கோர்ஸ். 5 பேர் கொடுத்திருந்தாங்க. அந்த 5ல இருந்து 2 பேர் செலக்ட் பண்ணோம். நாங்க வந்து ஹேண்ட் பிக்லாம் பண்ணல, சும்மா வந்து குலுக்கல் முறையில லாட்ல போட்டு எடுத்தோம். அதுல வந்து 2 பேர். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானயா. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஜெர்சி வின் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிஷேக் அப்படின்ட்டு வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடியில ஸ்டாட் பேடர் 54 அப்படின்ட்டு வந்து அவருடைய டக் அவுட் ஐடி இருந்துச்சு. அவருக்கு வந்து PBKS ஜெர்சி வேணும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு. வச்சுக்கோங்க தலைவா, PBKS ஜெர்சி ஃபார் யூ. ஆக்சுவலி டிஃபரெண்டா இருந்துச்சு. நிறைய பேர் CSK RCB அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்போ இவரு மட்டும் டிஃபரெண்டா கூவிருந்தா கொய்யா அப்படின்ற மாதிரி PBKS கேட்டிருந்தாரு. சரி, செகண்ட் வந்து கேப் வின் பண்ண வின்னர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராங்க்லின் 215 அப்படின்ட்டு ஒருத்தர் போட்டிருந்தாரு. அவருக்கு வந்து இந்தியன் ஜெர்சி கேட்டிருந்தாரு. அது இப்போ ஜெர்சி வந்து நாங்க கொடுத்துறோம்ன்றதுனால பாசிபிள் இல்ல. CSK கேப் கேட்டிருந்தாரு. சோ அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா CSK கேப் இஸ் கோயிங் டு பி தி கிவ் அவே. சோ வி காட் 2 winners. நாங்க வந்து ஸ்கிரீன்ல போடுறோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். சோ எஸ், ஃப்ரம் आवर சைடு, ஃப்ரம் டக் அவுட் சைடு as well, நாங்க வந்து ஆபீஷியலா உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுவோம். சோ உங்களுடைய அட்ரஸ் என்ன, ஜெர்சி என்ன சைஸ் வேணும் அப்படின்றது வந்து நீங்க சொல்லுங்க. FE பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு டேரக்டா அனுப்பிச்சிடுவாங்க. சோ நீங்களே ரெடீம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா எங்க மூலியமா வரும். either way, சரிங்களா? பட் யூ வில் கெட் இட் இன் தி நெக்ஸ்ட் 1 or 2 வீக்ஸ் அப்படின்றத சொல்லிட்டு, பை தி வே இந்த FE பாயிண்ட்ஸ்ன்றப்போ புதுசா வந்து டக் அவுட்ல ப்ளே மிஷன்ஸ் அப்படின ஒரு விஷயத்தை வந்து ஆட் பண்ணிருக்காங்க. FE பாயிண்ட்ஸ் earn பண்றதுக்கு ஒரு புது வகை, சரியா? ஒரு நியூ வே ஆஃப் earning FE பாயிண்ட்ஸ். ரொம்பவே சூப்பரா இருக்கு. லைக் வந்து மிஷன்ஸ் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் மாதிரி. நீ வந்து ஒரு டெய்லி டாஸ்க் மாதிரி நீ முடிச்சிட்டு வர உனக்கு வந்து 100 FE பாயிண்ட்ஸ், 200 FE பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டே வரும். சோ யுவர் ஜர்னி ஆஃப் redeeming a jersey or a cap becomes even more easier. நீங்க எனக்கு வந்து ஆக்சுவலி நான் வச்சிருக்கேன் 5500 FE பாயிண்ட்ஸ் கிட்ட வச்சிருக்கேன். அது எனக்கு வரதுக்கு ஒரு 2.5 months கிட்ட ஆச்சு. பட் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 1 month நீங்க அதை earn பண்ண முடியும். இன்னுமே நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு 15 daysலயே வந்து உங்களால ஒரு கேப் வந்து ரெடீம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. கம்ப்ளீட்டா வந்து சூப்பரான ஒரு விஷயம் எடுத்துருக்காங்க. இன் கேஸ் நீங்க வந்து செக் அவுட் பண்ணி பார்க்கல அப்படின்னா டக் அவுட் ஆப்போட லிங்க் வந்து நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். டவுன்லோட் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி கிவ் அவேஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். நீங்க டக் அவுட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருங்க. நாங்க ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா டக்குன்னு உங்களுக்கு வந்து எடுத்து வந்து சேர்க்கிறோம். சோ லெட்ஸ் கெட் இன்டு தி டாபிக். பை தி வே, எக்ஸைட்டட் டு ஹேவ் யூ ஆஷர். சப்ஸ்கிரைபர் கனெக்ட் பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன் கேஸ் புது வியூவரா இருந்தீங்கன்னா சொல்லிடுறோம். சோ வந்து மாசம் சப்ஸ்கிரைபர் வந்து வில் ஜஸ்ட் ஹேவ் தி மெம்பர்ஷிப் நாங்க வச்சிருக்கோம். சோ மெம்பர்ஷிப்ல மெயில் அனுப்பிச்சிருப்பாங்க. அதுல வந்து இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் இருக்கிறவங்கள பிக் பண்ணி வில் ஹேவ் as a subscriber connect. அந்த வகையில இந்த ஷோல வந்து யாஷர் வந்து இருந்திருக்காரு. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை பத்தி சொல்லுங்க யாஷர். லைக் நீங்க வந்து எப்போ கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சீங்க, எப்படி ஆரம்பிச்சீங்க, எந்த டீமோட ஃபேன், இன்டர்நேஷனலும் சரி IPLலும் சரி எந்த டீமோட ஃபேன்ன்றது அப்படியே லைட்டா கொடுங்க பாப்போம். ஆக்சுவலி ஒரு சின்ன விஷயம், லைக் வந்து உங்க டாபிக் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆலனா நீங்க வந்து மொக்க டாபிக் கொடுத்தீங்களா அர்த்தம் இல்ல. லைக் கம்பேரிட்டிவ்லி வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இந்த டாபிக் இப்போ பேசினா கரெக்டா இருக்கும். அதனால வந்து அவங்களுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட்ல கொடுத்துருவோம். சோ நீங்க வந்து டாபிக் சென்ட் பண்றது நீங்க சென்ட் பண்ணிட்டே இருங்க. ஓகே ப்ரோ. மெயினா நான் ஒரு IT ப்ரொஃபஷனல். காலேஜ் டேஸ்ல வந்து மெயினா நான் கிரிக்கெட்டும் விளையாடுவேன். அண்ட் மெயினா ஃபுட்பால் பிளேயரும். ஃபுட்பால் ப்ரொஃபஷன்ல நான் கோல் கீப்பராவே இருந்திருக்கேன் காலேஜ் டேஸ் வரைக்கும். ஜெர்சி பார்த்தாலே தெரிகிறது பண்ணா அப்படின்னு. இந்த ஜெர்சி ஏன் ப்ரோ போட்டதீங்க? ஆல்ரெடி வந்து மன கஷ்டமா சுத்திட்டு இருக்கேன். 10 நாளா வந்து தோத்து போட்டாங்களே அப்படின்ட்டு. ப்ரோ முடுங்க ப்ரோ, மனார்தெல்லாம் இருக்கட்டும். அதுக்காக தான் எல்லாத்துக்கும் ஞாபகப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்ல வரீங்க. எனக்கு புரியல. ஃபுட்பால் பார்க்காத ப்ரோ. ஹாரிஸ் ப்ரோ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். மெயினா ஃபுட்பால் கிரேஸ், கிரிக்கெட்டும் ஃபேன் தான். அண்ட் மெயினா ஸ்போர்ட்ஸ் ப்ரொஃபஷனலாவே காலேஜ் டேஸ் வரைக்குமே ஃபுட்பால் கோல் கீப்பரிங் ப்ரொஃபஷனல்ல இருந்தேன். அதுக்கப்புறம் IT ஃபீல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ட்ராக் சேஞ்ச் ஆகி நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் கோ த்ரூ பண்ற மாதிரியே இருக்கட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்போ கிரிக்கெட் ஆரம்பிச்சேன்னா 2007 நம்ம இந்தியன் டீம் ஃபர்ஸ்ட் T20. ஃபர்ஸ்ட் அப்பெல்லாம் T20 எல்லாம் வேலைக்காகறா அப்படின்னு எல்லாம் சொல்லும் போது எல்லாம் யூத் டீம் ஃபர்ஸ்ட். அப்போ ஒரு சின்ன பையன் பங்க் ஹேரோட உள்ள போயிட்டு இல்ல இதுதான் T20 இப்படிதான் விளையாடணும் அப்படிங்கிற
அப்படிங்கிறவர் ப்ரொஃபஷனல் சேஞ்ச் பண்ணி அங்கிருந்து ஒரு ட்ராக், இந்தியாவோட ட்ராக் அப்படியே சேஞ்ச் பண்ணாரு. உங்களுக்கே தெரியும் யாரை சொல்லியிருப்பேன், யார் ஃபேனா இருக்கும்னு. மெயினா புரிஞ்சு போச்சு அந்த 2007 to 2008 பீரியட் வந்து ஒரு T20யோட நல்ல அசுர வளர்ச்சினே சொல்லலாம். ஏன்னா 2007 வேர்ல்ட் கப் அடிச்சதுனாலதான் 2008 IPL இன்னாகரல் இன்டகிரேஷன் பண்ணது எல்லாம். அப்படி அங்க இருந்து ஒன் மேனை ஃபாலோ பண்ணிட்டு ஒன் டீம் ஒன் ஃபேமிலி இப்படின்னு ஒன் ஃபேமிலினோட ஹாரிஸ் கோச்சு போறாரு. அப்படியே முன்னாடி இருந்துச்சு ஒன் ஃபேமிலியா, அது வந்து துண்டா உடஞ்சு போச்சு எப்பயோ. எல்லாத்துக்கும் ஒரு கிரேஸ் பீரியட் இருக்கும் ப்ரோ, பாத்துக்கலாம். நம்ம 2 பேருமே சீக்கிரம் மேல வந்துரும். ஒரு ட்ரேட் முடிஞ்சானே எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே நல்லா வந்துரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். அந்த ஒரு ட்ரேட் தான். ஆமா, அந்த ஒரு ட்ரேட்னால கண்டிப்பா 2 டீமும் வந்து உருப்பிட்டு தான் எனக்கும் ஃபீல் ஆகுது. சரி, ஓகே. இப்போ கிளியரா தெரியுது நீங்க வந்து எந்த டீம் சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு. வந்து 2008ல இருந்தே வந்து சிங்கிள் டீம் தான், which is a great team. செகண்ட் டீம் சொல்லுங்களா, செகண்ட் ஃபேவரட் அப்படின்னு ஜஸ்ட் இருக்கா? ஜஸ்ட் கியூரியஸ் டு நோ. செகண்ட் டீம் RCB ப்ரோ. டோனி பிடிச்சவங்களுக்கு விராட் கோலி பிடிக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும். ஆக்சுவலி நிறைய வகையில என்ன பாக்குற மாதிரி இருக்குல்ல. பேசிக்கா ஒரு கிரிக்கெட் ஃபேன், ஃபுட்பாலும் விளையாடுவா. அப்படி அதுக்கப்புறம் வந்து 2007ல இருந்து ஒரே டீம், செகண்ட் டீம் RCB போட்றேன். பரத்தை பார்க்கும் போதெல்லாம் நம்மளோட சாயல் மாதிரி இருக்கும். அதனாலதான் சொன்ன ப்ரோ, நம்ம பசங்கள்ட்ட பேசுற மாதிரியே இருக்கும் சில இதெல்லாம். அப்படி அப்புறம் உங்களோட வீக்லி பீடியாக்கு பெரிய ஃபேன். ஓ, தேங்க் யூ சோ மச். மேஜரா நிறைய லீக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண முடியாத டயத்துல அப்படி ஒரு ஹைலைட்ஸ் பார்த்த மாதிரியே இருக்கும் வீக்லி பீடியால. தேங்க் யூ சோ மச். இதே மாதிரி போச்சுன்னா சப்ஸ்கிரைபர் வந்து என்னடா இவனுங்களே கூட்டு வச்சு அவன் இவனை புகழ்றா, இவன் அவனை புகழ்றாடா சொல்ல அப்படின்னு வந்து கில்லி பட பிரகாஷ் மாதிரி வச்சுப்பாங்க. ஓகே ஹரிஷ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோ, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டாபிக்ஸ் எல்லாம் என்ன பேச போறோம்ன்றது சொல்லிடலாம். சோ தட் the viewer will be they will know what is there in this video அப்படினு. ஹரிஷ் சொல்றா, என்னலாம் பேசுறோம் இந்த வீடியோல? ஒரு 3 விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு பேட்ஸ்மேன் எராவா மாறிடுச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். லைக் IPL மெயினா ஹை ஸ்கோரிங் என்கோரஸ் ஜாஸ்தியா இருக்கு. சோ வந்து யாசர் என்ன யோசிச்சாருன்னா, லைக் வந்து பவுலர் ஃப்ரெண்ட்லியா மாத்தணும், பவுலர் கொஞ்சம் அட்வான்டேஜ் கொடுக்கணும் எங்கேயாவது அப்படின்ற மாதிரி சில ரூல் சேஞ்சஸா இருக்கட்டும், சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி இது வந்து ஒரு சமமான நிலைக்கு வந்து திரும்ப பேக் டு ஒரு 2013-14ல எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி OG days 170 அந்த ரேஞ்ச்ல வந்து எடுத்துட்டு வரணும் ஸ்கோர்ஸ் அப்படின்ற மாதிரி நினைச்சாரு. சோ அது ஒரு டாபிக்கா டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் ரீசெண்டா இப்போ ஒரு அப்டேட் வந்துச்சுல, ஃப்ளெமிங் வந்து டெஸ்ட் கோச்சா ஆக்கியிருக்காங்க ECBக்குன்னு சொல்லிட்டு. அந்த அப்டேட் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஜோஹானஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து ஒரு புதிய கோச் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஆல்பி மார்க்கல் ஒரு ப்ராஸ்பெக்டா இருப்பாருன்னு சொல்லிட்டு பரத் வந்து சொல்லியிருப்பாப்ல முன்னாடி வீடியோல. சோ அது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ அசிஸ்டன்ட் கோச்ல இருந்து ஒரு டிரான்சிஷன் எடுத்திருக்காரு ஆல்பி மார்க்கல். அதை ஒரு டிஸ்கஷன் பார்த்துட்டு வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எனக்கு வந்து யாசர்ட்ட கேட்கணும்னு தோணுச்சு, லைக் கம்ப்ளீட்டா ஒரு பேட்டிங் ஏரால தான் இருக்குமா, லைக் எதுக்கு உங்களுக்கு வந்து அந்த மாதிரி யோசிக்க தோணுச்சு? ஒரு ஹை ஸ்கோரிங் என்கவுண்டர் தான் இருக்கு, சோ பவுலர்ஸ்க்கு வந்து அட்வான்டேஜே இல்ல, ஏன் அப்படி நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட்ன்றது பாயிண்ட்ஸ்லாம் நீங்க வந்து சொல்லுங்க. ஆக்சுவலி அது ஏன் நினைக்கிறீங்கன்றது ஒன்லி லிமிட்டட் டு IPL இல்ல என்டையர் கிரிக்கெட்டே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ஏராவா தான் போயிட்டு இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு அதுதான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இல்ல ப்ரோ, மெயினா எனக்கு தெரிஞ்ச IPL தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா இப்ப 100s பார்த்துட்டு இருக்கோம், அங்கே ஒரு ஈக்குவல் காம்படிஷன் மாதிரி தான் போகுது. என்னதான் உங்களோட பிக்சர்ஸ் வந்து லார்ஜா இருக்குன்னு சொன்னாலுமே, பட் கிரவுண்ட்ஸ் வந்து லார்ஜா இருக்குன்னு சொன்னாலுமே பிச்சர்ஸோட கேரண்டி வந்து ரெண்டுத்துக்குமே பவுலர்ஸ் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கு, பேட்டர்ஸ் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கு. என்னதான் இருந்தாலும் 100ஸ்ங்கிறது பால் கம்மி, சோ ரன் அதிகமா எதிர்பார்ப்போம். ஆனா அதுலயுமே ஒரு ஈக்குவலான டஃப் அண்ட் டிஸ்டன்ஸ் தான் பிட்ச்ல கொடுக்குது. சோ எனக்கு தெரிஞ்சு IPL மட்டும்தான் அந்த இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் இருக்கு. ஓகே, மேக் சென்ஸ். பை தி வே 100 சொல்லும்போது நாங்க இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒன் டே முன்னாடி பாத்தீங்கன்னா சதர்ன் பிரேவ் அந்த ஃபீனிக்ஸ்க்கு அகைன்ஸ்டா ஒரு 128 டிஃபெண்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? நீங்க சொல்ற மாதிரி 100 பால்ஸ்ல ஒரு பாலுமே ஒரு ஈவென்ட் மாதிரி போகுது. எனக்கு அந்த லீக் பாக்குறது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற மாதிரி இருக்கு கம்பேர்ட் டு IPL. டு பி ஆனஸ்ட், இட்ஸ் மை ஒபினியன், பர்சனல் ஒபினியன் தான். பட் நல்லா இருக்கு. அந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துட்டு போலாம். என்னதான் ஒரு ஹை ஸ்கோரிங் என்கவுண்டர் இருந்தாலும் சரி, லோ என்கவுண்டர் 100 உமன்ஸ்லாம் வந்து 105 தான் அடிப்பாங்க. அதுவுமே வந்து சூப்பர் லாஸ்ட் பாலருக்கும் போறப்போ அந்த மாதிரி ஒரு எட்ஜ் ஆஃப் தி ஸ்ட்ரீட் த்ரில்லர் நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரிலாம் போகுது, நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் எஸ், IPLனு வரும்போது இட்ஸ் ஆல்வேஸ் பீன் ஒரு கடைசி எஸ்பெஷலி 3 இயர்ஸ் ப்ரோ, லாஸ்ட் 3 இயர்ஸ் தான் நான் பாக்குறேன். 200 வந்து ரொம்பவே ஈஸியா வந்து சேஸ் பண்ணிடுறாங்க. 200 அடிக்கிறதே ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருந்துச்சு. 230 அடிச்சா நீங்க வந்து 95% கேரண்டட் வின் இருந்த ஒரு IPL இப்போ நீங்க 230 240 என்ன 260 அடிச்சாலே வந்து ஆப்போனன்ட் இஸ் மோஸ்ட் லைக்லி சேஸ் இட் டவுன், என்னவான நடக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஏரால வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க சொல்ல 100% நான் ஒத்துப்பேன், கண்டிப்பா அக்ரி டு இட். சோ நீங்க சொல்லுங்க, உங்கள்ட்ட ஆரம்பிப்போம். சோ வந்து ஓகே, இவ்வளவு அநீதி நடக்குதுன்னு சொல்றீங்க, என்ன பண்ணா பவுலர்ஸ்க்கு வந்து அந்த ஒரு சமநிலையை வந்து திருப்பலாம்? இங்க பவுலிங் அட்வான்டேஜ் தாண்டி ஒரு நியூட்ரல் வேணும்ல, லைக் ஒரு நியூட்ரலிட்டி என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஒரு ரூல் சேஞ்சா இல்ல வந்து வாட் யூ வாண்ட் டு சேஞ்ச் இன் கிரிக்கெட்? அது வந்து பேட்டிங் அட்வான்டேஜாவும் இருக்கலாம், அந்த பேட்டிங் அட்வான்டேஜ் குறைக்கவும் செய்யலாம், பவுலர் வந்து இன்னொரு பிளஸ் அட்வான்டேஜாவும் கொடுக்கலாம். நீங்க மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் நீங்க என்ன நினைப்பீங்க? ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் எப்படி தோணுச்சுன்னா, ஏதோ ஒரு மீட்டிங்ல வந்து நம்ம காட் சச்சின் தான் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி பேட்டர்ஸ் ஃப்ரெண்ட்லியா போயிட்டு இருக்கு, நம்ம ஏன் அந்த பவுலர் ஃப்ரெண்ட்லியா போக கூடாதுன்னு அவர் ஒரு 2-3 பாயிண்ட் சொல்லிட்டாரு. சோ அதுதான் வந்து அன்னைக்கு அந்த வீடியோ
பார்த்த அன்னைக்கு தான் நான் உங்களுக்குமே அதை இன்ஃபார்ம் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு நீங்க என்ன சொல்ல போறீங்கன்ட்டு. சொல்லுங்க. ஓகே ஓகே. ஸோ மெயினா வந்து அவர் ஒரு 3 பாயிண்ட் சொல்லிப்பான்னு நினைக்கிறேன். அதை வச்சு அப்புறம் நான் நிறைய கிரிக்கெட்ஸ் பார்க்கும் போதெல்லாம் கமெண்டேட்டர்ஸ் வைஸுமே நிறைய பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அதை டிஸ்கஸ் பண்ணிடலாம். அப்புறம் வந்து எனக்கு என்ன தோணுது, என்ன பண்ணலாம் அதையும் சொல்லிக்கலாம். மெயினா எல்லாரும் சொல்றது அந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் தான். ஏன்னா மேஜரா இம்பாக்ட் பிளேயர் ரூலை வச்சுதான் வந்து பின்னாடி ஒரு ஆள் இருக்காங்கிற ஒரு தைரியத்துல பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் ஃப்ரம் த பால் ஒன்று போயிட்டு இருக்காங்க. ரெண்டாவது வந்து இன்னொன்னு எனக்கு இந்த ரூல் சச்சின் சொன்னதுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. என்னன்னா வந்து ஒரு பவுலருக்கு மட்டும் 5 ஓவர்ஸ் கொடுக்கலாம், ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஓவருக்கு 5 ஓவர்ஸ் கொடுக்கலாங்கும் போது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பும்ரா, நாத்தன் எலிஸ் நல்ல பவுலர்ஸ்க்குலாம் வந்து பும்ரா நாத்தன் எலிஸ் நல்ல பவுலர் சொல்லல, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அந்த மாதிரி பவுலர்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா குஷன் கொடுத்துடலாம், 5 ஓவரை கொடுத்துடலாம். ஏன்னா மும்பை இந்தியன்ஸோட பெரிய கன்சர்ன் என்னன்னா பும்ரா மாதிரி பவுலரை பார்த்துட்டு இந்த 4 ஓவர் தான், இதை ஓட்டிட்டா மீதி 16 ஓவர்ஸ் நம்ம டார்கெட் பண்ணிடலாங்கிற பட்சத்துலதான் போன 2 சீசனாவும் விக்கெட்ஸ் அவ்வளவா எடுக்க முடியல, ஆனால் கண்டென்ட் பிளேயர். ஸோ அந்த மாதிரி பட்சத்துல பவுலர்ஸ்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஓவர், ஏதாவது ஒரு பவுலருக்கு மட்டும் 5 ஓவர் கணக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாரு. இன்னொன்னு வந்து பவர் பிளேயர்ஸ் பிக்அப் பண்ணலாம். பிபிஎல் இருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் 4 ஓவர் கொடுத்துட்டு பவர் செஞ்ச், பிபிஎல் இருக்க பவர் செஞ்சு மாதிரி பவுலிங் டீம் வந்து எந்த 2 ஓவர் எப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத வந்து ஸ்பிட் அப் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் சச்சின் சொன்ன பாயிண்ட். 11 to 18 ஓவர்ஸ்ல வந்து அந்த 2 ஓவர் எப்போ வேணா எடுக்கலாம் பவர் பிளே. அது பவர் பிபிஎல் இருக்கு. இந்த சச்சின் சொன்னதுல அந்த கண்டிஷன்ஸ் இல்ல. அது வேணா எப்போ மேபி அந்த கடைசி 2 ஓவரை விட்டுட்டு மத்த எந்த ஓவர்ல வேணா மீதி எக்ஸ்ட்ரா 2 ஓவர் எடுத்துக்கலாம். அப்படி ஓகே. ஆக்சுவலி எனக்கு ஒரு டவுட், இது வந்து மூணுமே டிஸ்கஸ் பண்ணலாம். டிஸ்கஸ் பண்ணதுக்கு முன்னாடி செகண்ட் ஒன்று சொன்னீங்கல்ல, இந்த வந்து ஒரு பவுலருக்கு 5 ஓவர்ஸ் தரலாம் அப்படின்ட்டு, அது வந்து சச்சின் சொன்னாரா இல்ல சைமன் டாஃபில் சொன்னாரா? பிகாஸ் சைமன் டாஃபில் சொன்னி எங்க ஒரு வீடியோவே போட்டுருந்தோம் நாங்க. சச்சின் மெயினா சொன்னாரு, சச்சின் சொல்லியிருக்காரு, சேன்வானேவும் அதை சொல்லியிருக்காரு, சச்சினை வந்து வழிபோது சொல்லியிருக்காரு, சேன்வானே சொல்லியிருக்காரு. இன்ட்ரெஸ்டிங் டு நோ. சரி ஓகே, ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணலாம். ஆக்சுவலி மூணுமே வந்து ஒரு முக்கியமான விஷயம் தான். ஹரிஷ் ஃபர்ஸ்ட் இம்பாக்ட்ல இருந்து ஆரம்பிப்போமா? இம்பாக்ட் பிளேயர். இம்பாக்ட் பிளேயர்னு சொல்லும்போது கண்டிப்பா வந்து ஐபிஎல் எதுக்கு அந்த இம்பாக்ட் பிளேயர்ன்ற ஒரு கொஸ்டின் வருது. பிகாஸ் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சுமாரான ஆல்ரவுண்டர் வந்து எல்லா டீம்லயும் எடுத்துட்டு போவாங்க. லைக் வந்து ஒரு 6th bowling ஆப்ஷனா வந்து ஒரு பவுலரை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ஸ்லாகரா ஒரு பேட்ஸ்மேன் வந்து எடுத்துட்டு போகலாம் கீழே. ஒரு 2ஆம் கட்டம் பிளேயர்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து கம்ப்ளீட்டா பவுலர்னு சொல்ல முடியாது, பேட்ஸ்மேன் சொல்ல முடியாது. பென் கட்டிங், அப்புறம் கெவின் கூப்பர், இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் அந்த டைம்ல இருந்தாங்க. பேட்டிங் ஆல்ரவுண்டர் இல்லனா வந்து bowling ஆல்ரவுண்டர், அப்படி ஸ்பெசிபிக்கா இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பர் ஆல்ரவுண்டர் இல்லாம அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் இருந்துட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு கம்ப்ளீட் பேட்ஸ்மேனாவே எடுத்துட்டு போயிடுவேன், பேட்டிங் சார்ந்த ஒரு பிளேயராவே எடுத்துட்டு போய் இல்ல ஒரு bowling சார்ந்த பிளேயரா எடுத்துட்டு போய் வைஸ் வர்சா நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு இம்பாக்ட் பிளேயர் நான் கொண்டு வரதுனால எனக்கு ஒரு அடிஷனல் பேக்கப் இருக்கு அப்படின்ற மாதிரி அட்வான்டேஜ் வருது. which of course gives advantage for the batsman தான் ஆக்சுவலி ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் விளையாட வைக்கிறது. ஆமா, இட் ஆல்சோ கில்ஸ் தட் ஒரு ஆல்ரவுண்டர். நீ சொல்ற மாதிரி இப்போ நான் எக்ஸாம்பிள் எடுத்துட்டு அந்த அஸ்தோஷ் சர்மா இங்க வைட்டாலிட்டி பிளாஸ்டர் சாரி ஒன் டே கப்ல எவ்வளவு சூப்பரா போறாருன்னு பாக்குறோம். சுரியான் ஷெட்கே வந்து இந்தியா T20 டீமுக்கே வந்து போட்டாரு. ஆனா அதுல ஃபன் ஃபேக்ட்னா ஒரு பஞ்சாப் கிங்ஸ்க்கு 3 ஓவருக்கு மேல போடலன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த சஷாங்க் சிங், அஸ்தோஷ் சர்மா, சுரியான் ஷெட்கே, வாஷிங்டன் சுந்தர் ஃபார் தட் மேட்டர் எவ்வளவு ஓவர் வந்து குஜராத் டைட்டன்ஸ்க்கு அவர் போட்டாரு. ஏன் அவருக்கு கொடுக்க மாட்டாங்க வாஷிங்டன் சுந்தருக்கு அப்படின்னா, எங்க இங்க இம்பாக்ட் பிளேயர் 6வது பவுலர் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு போது 6 பவுலர் வந்துட்டாங்க லைனப்ல. 7வது பவுலரா தான் வாஷி. சோ தேவையில்லை அப்படின்ற மாதிரி டீம் முடிவு பண்றாங்க. தட்ஸ் டெஃபினெட்லி கில்லிங் ஆல்ரவுண்டர்ஸ் ஆன் லாங்கர் ரன். அது மட்டும் இல்லாம யாசர் ப்ரோ சொன்ன மாதிரி ஒரு லெவரேஜ் இருக்கு. ஓகே, பேட்ஸ்மேன் எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டர் வரும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து அட்டாக்கிங்கா போறாங்க. இன் ஜெனரல் நார்மலா T20லயும் சரி 100லயும் சரி அது வந்து நடக்காது. கரெக்டா கொஞ்சம் கன்சர்வேட்டிவ் ஆடுவாங்க. 2 விக்கெட் போயிடுச்சுன்னா ஓகே கொஞ்சம் பார்த்து ஆடலாம், பிகாஸ் விக்கெட்ஸ் இல்ல பெருசா டவுன் தி ஆர்டர் அப்படின்ட்டு. எஸ், தட் டெஃபினெட்லி மேக்ஸ் ஒன் பிக் டிஃபரன்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும். அந்த செகண்ட் பாயிண்ட் சொன்ன மாதிரி 5 bowlers. யாசர் நீங்க சொல்லுங்க, அந்த 5 bowlers வந்து how do you think will change the equation? 5 bowlers இல்ல 5 overs for sorry 5 overs for sorry 5 overs for a single bowler. அது வந்து எப்படி சேஞ்ச் பண்ணனும்னு நினைக்கிறீங்க அந்த ரூல், அந்த டைனமிக்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் பும்ரா மாதிரி இப்ப மேஜரா பும்ரா வச்சு சொல்றேன்னா அந்த கண்டெயின் பண்றத வச்சு சொல்றேன். இப்ப பும்ரா மாதிரி ஆளுங்களுக்கு வந்து இப்ப பவர் பிளே ஃபர்ஸ்ட் செகண்ட் ஓவர் மும்பை இந்தியன்ஸ் பவுலர்ஸ் எல்லாம் அடி வாங்கிட்டாங்க. 3rd ஓவரே பும்ரா வந்துருவாரு. அந்த 3rd ஓவர் பும்ரா வரும்போது இந்த ஓவர் ஒரு அட்லீஸ்ட் 1 or 2 பவுண்டரிஸ் வச்சோன்னா மீதி வந்து பும்ராக்கு வந்து 3 ஓவர்ஸ் தான் பாக்கி இருக்கு அப்படிங்கிற அட்வான்டேஜ் மைண்ட் செட் வந்து பேட்டிங் டீம் போயிடும். ஸோ இந்த டைனாமிக்ஸ் வந்து கண்டிப்பா சேஞ்ச் பண்ணும். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் ஒரு பும்ராக்கு வந்து ஒரு குஷன் கொடுத்தாலும் பவர் பிளேல மீதி 4 ஓவர்ஸ் பிஹைண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற இதுல வந்து காசியஸாவும் கரெக்ட் தான். இன்னொன்னு வந்து இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்து நிறைய பேர் சொல்றாங்க பேட்டிங்க்கும் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஆனா ஒரு ஃபீல்டிங் டீம் வச்சு பார்த்தோம்னா ஒரு பவுலர் எக்ஸ்ட்ரா வராங்க. இது எங்க அடி ஆகுதுன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அப்பெல்லாம் வந்து ஒரு சுரேஷ் ரெய்னா, ஒரு யூசுப் பத்தான் மாதிரி பார்ட் டைம் பவுலர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அந்த இது வந்து இம்பாக்ட் ஆகுது. அதோட அடி இப்ப எங்க தெரிஞ்சுன்னா இப்ப நம்ம அந்த இங்கிலாந்தோட சீரீஸ்ல தெரிஞ்சு 5 பவுலரோட மட்டும் போய் நம்ம பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் பார்ட் டைம் பவுலர் பண்ணாங்க. ஆமா, சோ இது வந்து அந்த அதே மாதிரி டூபே வச்சிருக்கீங்களா? டூபேமே வந்து இந்தியன் டீமுக்கு தான் டைரக்டா bowling போறாரு. அவரு சிஎஸ்கே அங்க அவரு ஓகேயா இருந்தாருன்னா எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம், அவருக்குமே ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும்.
இருக்கும் நிறைய. ஆமா, நாங்க என்னதான் வந்து ஒரு 2 பேரை கலாய்ப்போம் அடிக்கடி வீடியோல. இந்த வெறும் ஆயுஷ் பதோனி அண்ட் ரியான் பராக் அப்படின்ட்டு 2 பேருமே வந்து நாங்க அடிச்சு கலாய்ப்போம். பட் உண்மையிலே சொல்றேன், அவங்க வந்து இந்த இம்பாக்ட் சப்ல இல்லாத ஒரு எரால they would have become a good all rounders actually, because IPL ல வந்து they would have been trusted by their captains. of course ரியான் பராக் பொறுத்தவரை அவர் தான் கேப்டன் இல்லன்னு சொல்ல, பட் இருந்தாலும் ஆயுஷ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஆல்ரவுண்டர் ரைட்டர் இந்தியன் டீம் கொண்டு வந்தப்பே கம்பீர்லாம் கொண்டு வந்தாரு. எவ்வளவு ஓவர் போட்டார் எல்எஸ்ஜிக்கு இந்த சீசன் சொல்லு பார்க்கலாம். ஒரு ஓவர் போட்டார்னு நினைக்கிறேன், அதுக்கு மேல போடல. ஆனா எடுத்துட்டு வந்தது இந்தியா டீமுக்கு ஆல்ரவுண்டர் கேட்டகரியில தான். அது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கேட்டு சொல்லுங்கப்பா. சரி, அதான். பட் யா அது எண்ட் ஆஃப் தி டே ஒரு ஆல்ரவுண்டர்ஸ், எஸ்பெஷலி ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் ஆர் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் அடி வாங்குறாங்க அப்படின்றத வந்து ஆக்சுவல் ரியாலிட்டி. அந்த பார்ட் டைமர்ஸ் ஐபிஎல்ல வந்து போடுறதுனால போடலன்றதுனால இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலி இப்போ வந்து ஒரு 5 பவுலர் போடுறாங்க மேட்ச்ல அப்படின்னா ஒரு பவுலர் கண்டிப்பா ஒரு அட்வான்டேஜ் எக்ஸ்ட்ராவா இருந்துதான் ஆகணும். எப்படின்னா ஒரு பேட்ஸ்மேனுக்கு வந்து எப்படி பவர் பிளே ஈஸியா ஆடிட்டு போயிடுறாங்க, ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குதோ, பேட்ஸ்மேனுக்கு வந்து எப்படி நிறைய அட்வான்டேஜஸ் கிடைக்குது, அது மாதிரி ஒரு பவுலர்ஸ் வந்து எல்லா பவுலரும் ஒரே மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரு பவுலருக்கு ஒரு 5 ஓவர்ஸ் எக்ஸ்ட்ரா தரது ஒரு ப்ராப்பரான டைனாமிக்ஸ் மாதிரி தான் எனக்கும் தெரியுது. சூப்பர். ஓகே, இப்போ பவர் பிளே எடுத்துட்டு வந்த அதே தேர்ட் பாயிண்ட் சொல்லிடலாம். பவர் பிளே ஸ்பிட் பண்ணி பிக் பாஸ் இருக்கிற மாதிரி பவர் சர்ஜ் மாதிரி பவர் பிளேஸ் 4 ஓவர்ஸ், அதுக்கப்புறம் 11th ஓவர்ல இருந்து ஒரு 18th ஓவருக்குள்ள 20th ஓவருக்குள்ள மீதி 2 ஓவர்ஸ் பவர் பிளே எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல். ஆக்சுவலி இது சொல்லும் போது நிறைய பேருக்கு வந்து எப்படி ப்ரோ கடைசியில வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப நான் வந்து 17th ஓவர்ல வந்து அந்த பவர் சர்ஜ் எடுத்தேன்னா பேட்டிங் டீமுக்கு தான் அட்வான்டேஜ், பிகாஸ் 2 ஃபீல்டர் தான் வெளியே நிப்பாங்க. அப்ப நான் இஷ்டத்துக்கு தூக்கி அடிக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வியும் வரும். திரும்பவும் சொல்றேன், நிறைய தடவை சேனல்ல சொல்லியிருக்கேன், நீங்க வந்து பிக் பாஷ் ரெகுலரா பாக்குறது ஆளா இருந்தீங்க அப்படின்னா அந்த ஓல்டு பால அடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த பவர் சர்ஜ் பாக்குறதுக்கு கேட்கறதுக்கு வந்து ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ரூல் மாதிரி இருந்தாலும் இட் ஆல்வேஸ் பிரிங்ஸ் அப் a wicket for a bowling team. அடிக்க போயிட்டு விக்கெட்ஸ் விடுவாங்க. அதை வந்து நிறைய தடவை பாத்திருக்கேன். அண்ட் எஸ்பெஷலி வந்து அந்த எண்ட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேப் வந்து 4ல அடிக்க சில பிளேயர்ஸ் எல்லாம் அடிப்பாங்க. சரியா, அது வந்து கம்மியாகும். பிகாஸ் வந்து இன்சைட் த 30 yard சர்க்கிளே வந்து ஒரு 7 பேர் நிப்பாங்க அப்படின்னும் போது அந்த ஒரு ஆஸ்பெக்டும் குறையும். நிறைய தடவை அது கேமை வந்து மாத்திருக்கு. சோ அதுவுமே சொல்லிடுறாரு. ஃபர்ஸ்ட் அந்த பவர் சர்ஜ் ஐ திங்க் நம்மளோட யோசிச்சு வச்சிருந்தோம் நினைக்கிறேன் யாசா சொல்றதுக்கு முன்னாடி. டச் அப் ஆன் த டாபிக், then we'll go next. ஆக்சுவலி அந்த ஸ்டார்டிங் எடுத்தோடனே ஒரு 6 ஓவர்ஸ் கொடுத்து கம்ப்ளீட்டா ஒரு பேட்டிங்க்கு வந்து மொமெண்டம் கொடுக்காம ஒரு 6 ஓவர் 100 ரன்லாம் இப்ப அடிக்கிறாங்க ஈஸியா. சோ அந்த 4 ஓவர்ஸ்ல இப்போ வந்து பவுலர் சரியா போடல நியூ பால்ல அப்படின்றப்போ கட் ஆஃப் பண்ணிட்டு டக்குன்னு ஒரு அவங்க வந்து ஈஸியா பவுலர்ஸ் வந்து கேம்குள்ள சீக்கிரமா வரலாம். இப்ப புதுசா ஒரு சேஞ்ச் ஆஃப் பவுலர் வரணும்னா அந்த பவுலர்ஸ்க்குமே கொஞ்சம் அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்றப்போ கண்டினியூஸ் 6 ஓவரை வந்து நீங்க கொடுக்காம அது வந்து அவர் சொல்ற மாதிரி தான் எங்க வேணா அந்த 2 ஓவர்ஸ் அகாமடேட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுதான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஃபர்ஸ்ட் 4 ஓவர் ஒரு பவர் பிளே இருந்தா பெட்டரா இருக்கும் T20 கேமுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பர். மேஜரா பிபிஎல் ஹார்பர்ட் ஹரிகேன்ஸ் இதை நல்லா யூஸ் பண்ணி தான் ப்ரோ லாஸ்ட் இயர் சாம்பியன்ஸ் ஆனாங்க. ஏன்னா ஓல்டு பால் ஸ்பெஷலிஸ்ட்லாம் இப்ப நேத்தன் எலிஸ்லாம் வந்து இந்த பவர் சர்ஜ் பண்ணும்போது சரி இந்த 2 ஓவர் அடிச்சு பார்க்கலாங்கும் போது அவரோட ஸ்லோவர் பவுன்சர்ஸ் எல்லாம் வந்து விக்கெட் எடுக்க சான்ஸ் நல்லா யூஸ் பண்ணாங்க அந்த பவர் சர்ஜ் ஹார்பர்ட் ஹரிகேன்ஸ். ஆமா, ஆக்சுவலி டாக்டிக்கலா யூஸ் பண்ண ஒரு பேட்டிங் டீம் நீங்க இஷ்டத்துக்கு எடுக்க முடியாது. சில டீம் ஆக்சுவலி ஹார்பர்ட் ஹரிகேன்ஸ் சூப்பரா யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி அந்த டெம்ப்ளேட்டை உருவாக்குன டீம் எதுன்னு பாத்தீங்கன்னா உமன்ஸ் டீம்ல பிரிஸ்பேன் ஹீட். அவங்க அந்த வருஷம் சாம்பியன் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்டா நிறைய டீம்ஸ் என்ன பண்ணுவாங்க கடைசியில எடுப்பாங்க. கடைசியில பாத்துக்கலாம் 15th ஓவருக்கு அப்புறம் எடுப்பாங்க. பிரிஸ்பேன் ஹீட் வாஸ் தி ஒன்லி டீம் ட்ரிங்க்ஸ் பிரேக் வரும் தெரியுமா 10th ஓவர்ல. அதுக்கு அடுத்த 2 ஓவர்ஸ் இரஸ்பெக்டிவ் ஆஃப் லைன் அப்ல யார் இருக்காங்களோ கிரீஸ்ல யார் இருக்காங்களோ இல்லையோ எடுத்துருவாங்க. 11th and 12th ஓவர் ஆல்வேஸ் பவர் சர்ஜ் அவங்களுக்கு. அது என்ன பண்ணுனா ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணிடும் ஃபார் தி பேட்டிங் டீம். ஏன்னா அந்த 2 ஓவர்ஸ் அடிக்க ஆரம்பிப்பாங்களா அப்ப ரன் ஸ்லோ ஆயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் வந்து நீங்க ஒரு பவுலிங் டீமா இருந்தீங்கன்னா நீங்க டெத் ஓவர்ஸ்க்கு ஒரு பவுலர் வச்சிருப்பீங்கல்ல, அவங்கள வந்து you will be forced to introduce that bowler early on. புரியுதுங்களா? சோ வந்து ஒரு பவுலிங் டீமா உங்க பிளான்ஸ் மாறும் அப்படின்னும் போது ப்ராப்பரா டாக்டிக்கலா யூஸ் பண்ணணும். அந்த விஷயமும் இருக்கு. இட் will bring a lot of extra layer to the game to be honest. அது ஆக்சுவலி ஒரு நல்ல ரூல். நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஷ் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஒரு அந்த கேம் டிஃபைனிங் ரூல்ஸ் நிறைய கொண்டு வராங்களோ ஒரு 4C பண்ணி ஃபியூச்சரை இதெல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லி இந்த பவர் சர்ஜ் மட்டும் நான் சொல்ல எக்ஸ் ஃபேக்டர் சப் அப்படின்ட்டு வந்து ஒரு ஃபேக்டர் எடுத்துட்டு வந்தாங்க. அதுதான் இப்ப நம்ம வந்து இம்பாக்ட் சப்பா வந்து மாடிஃபை பண்ணி யூஸ் பண்றோம். போனஸ் பாயிண்ட்னு ஒரு விஷயம் நான் ஆக்சுவலி பேசியிருப்பேன் ஒரு வீடியோல. இஸ் பிளே ஆஃப் சிஸ்டம் கில்லிங் IPL அப்படின்ற ஒரு வீடியோ பண்ணிருப்போம். அந்த வீடியோலயும் பாத்தீங்கன்னா இந்த போனஸ் பாயிண்ட்ன்றத நான் மென்ஷன் பண்ணல, கமெண்ட்ஸ் நிறைய பேர் போட்டிருப்பீங்க which absolutely makes sense. ஒரு டீம் வந்து ஒரு பர்టిక్యులர் மார்ஜினுக்கு மேல ஜெயிக்குது அப்படின்னா போனஸ் பாயிண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க பிக் பாஷ்ல. அது ஆக்சுவலி நல்ல ரூல். SA20 எடுத்துட்டாங்க அதை. பட் ஐ திங்க் பிக் பாஷ் வந்து ஒரு முன்னோடியா இருக்காங்க நிறைய விஷயத்துல. ஓகே, எனிதிங் எல்ஸ் ப்ரோ? 3 ஓகே, 3 ஃபைன், 3மே ஒன் சம. நீங்க சொல்லுங்க இப்போ உங்களுடைய தாட்ஸ். இதெல்லாம் வந்து சச்சின் காட் ஆஃப் கிரிக்கெட், காட் ஆஃப் யுவர் சில விஷயங்கள். இப்போ நீங்க சொல்லுங்க. நம்மளோட தாட்ஸ் மெயினா பிடிச்சது வந்து இந்த 5 ஓவர் கோட்டா ஃபார் ஒன் பவுலர். அது ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு இப்போ எந்த ரூல்ஸும் சேஞ்ச் பண்ண வேணாம், எந்த இது வேணாம், ஒரு சிம்பிள் சேஞ்ச்னா பவர் பிளேல எக்ஸ்ட்ரா இன்னொரு ஃபீல்டர் மட்டும் வெளியே இருக்க மாதிரினா கொஞ்சம் ஒரு காசியஸா விளையாடுவாங்க. அது என்னோட இது. இன்னொன்னு ஃபன் ஃபேக்டா சொல்லணும்னா ஷேன்வான் ஒரு தடவை சொல்லியிருப்பாரு, எப்போ சொல்லலாம்னு தெரியல கரெக்டா, பவுண்டரியோட லென்த் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படிங்கும் போது சொல்லியிருந்த போது. ஆனா இந்தியன் கண்டிஷன்ஸ்ல வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா பிச்சோட ப்ளூ பிரிண்டே மாத்திர மாதிரி தான் வரும் சில பிக்சர்ஸ்க்கு எல்லாம் பார்த்தோம்னா. அப்போ ஒரு
இது சிம்பிளா ஒரு ஃபன் ஃபேக்டா ஒன்று சொன்னாரு. சரி அப்ப அவுட்ஃபீல்டோட கிராஸ இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோ, பாலோட மூவ்மெண்ட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி பண்ண. பட் இட் மேக் சென்ஸ் தான். ஏன்னா பவுண்டரிஸோட என்னதான் சிக்ஸ் டீலிங்கா இருந்தாலும் பவுண்டரிஸ் இந்த மாதிரி இடத்துல தடுக்கும். மற்றபடி அது சும்மா ஒரு ஃபன் ஃபேக்டா சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன பொறுத்தளவு பவுண்டரி இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி அது முடியலன்னா பவர் பிளேல ஒரு சிம்பிள் சேஞ்ச், ரீஃபீல்ல ஒரு அவுட்ல ஒரு ஃபீல் நிக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கருத்து இதுல வார்ன் சொன்னதை நான் ஒத்துப்பேன். அதுல என்னன்னா பவுண்டரி நீங்க பெருசெல்லாம் பண்ண வேணாம், சின்னது பண்ணாம இருங்க போறோம். ஏன்னா நீங்க ஓடிஐ கிரிக்கெட் பொறுத்தவரை நம்ம வென்யூஸ் எல்லாமே 70 மீட்டர்ஸ் பவுண்டரி தான். ஐ திங்க் நீங்க T20லயும் அதே கொடுங்க. இவங்க என்ன பண்றாங்க, இன்ட்ரெஸ்டிங் ஆக்கணும் அப்படின்ட்டு பிச்சை பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச்சை ஆக்குறது மட்டும் இல்லாம இவங்க கிரவுண்டையும் உள்ள கொண்டு வந்துடுறாங்க. பவுண்டரியை சுருக்கிடுறாங்க, சுருக்கி 30 யார்ட் சர்க்கிள் இருந்து பின்னாடி பார்த்தா லாங்கா நிக்கிறான். நீ என்னடா இருக்க அப்படின்னா இதான் ப்ரோ பவுண்டரி உள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி 55 மீட்டர் பவுண்டரி எல்லாம் எப்படி ப்ரோ பத்தும், சும்மா பட்டாலே பறக்குது. இது என்ன தெரியுமா பண்ணும், ஆக்சுவலி ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு இது இருக்கணும், ஸ்டாண்டர்டா இவ்வளவு மினிமம் ஒரு பவுண்டரி லைன் இருக்கணும், மீட்டர்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் எடுத்துட்டு வரணும். இது நிறைய பொட்லாம் கிரவுண்ட் எலிமினேட் பண்றதுக்காக சில பேர் அங்க அடிச்சுட்டு அங்க ஜெயிச்சுட்டே நல்ல வின்னிங் ஸ்ட்ரீக்ல வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் கட் ஆஃப் பண்ணணும். எங்கேயோ லைட்டா சில டீம் போட்டு அடிக்கிற மாதிரி இருக்கு. நிறைய பேருக்கு அது ஹோம் டிஸ்அட்வான்டேஜ் இருந்திருக்கு, மத்த டீம் அடிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனா இந்த ரூல் கொண்டு வந்தா இது கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சு இங்கிலாந்து ஒத்துக்க மாட்டான். ஏன்னா அவங்க ஊர்ல ஒவ்வொரு கிரவுண்டும் ஒவ்வொரு அவங்க கிரவுண்ட் ரொம்ப மோசமா இருக்கு. லைக் டைமென்ஷனே வேற மாதிரி இருக்கு. அதெல்லாம் கண்டிப்பா மாத்தியே ஆகணும். அவங்க என்ன எல்லா ஸ்போர்ட்ஸுக்குமே சேர்த்து விளையாடுறதுனால அந்த கிரவுண்ட்ல இந்த கிரவுண்ட் அப்படின்ற மாதிரி ஆகி விட்டுறாங்க. விஷயம் அது ஒத்துப்பேன். லைக் ஒரு மினிமம் கிரைட்டீரியா வைக்கணும். இன்னொன்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீல்டர் பவர் பிளேல வைக்கணும் அப்படின்றது அது எனக்கு என்னமோ கொஞ்சம் இடிக்கிற மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் நியூ பால் பவுலர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஸ்விங் இருக்கும், அட்வான்டேஜ் பவுலர்ஸ்க்குமே இருக்கும். அப்படின்றப்போ ஒரு தேர்ட் மேன் ஈஸியா வச்சிருவாங்க லாங்ல. அதுக்கப்புறம் ஒரு 2 ஃபீல்டர் லெக் சைட்ல ஒன்னு ஆஃப் சைட்ல ஒன்னு வச்சு விட்டு, இல்லைன்னா ஆஃப் சைட்ல தான் கன்சிஸ்டன்டா போட போறாங்க அப்படின்னா நியூ பால் டக்குன்னு ஆஃப் சைட் போற பால் லெக் சைட்ல எடுக்க மடக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அப்ப ஆஃப் சைட்ல 2 ஃபீல்டர் வச்சு ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிட்டு ஒரு தேர்ட் மேன் ஒன்னு வச்சுட்டு ரொம்ப கட்டன் இதுவா போட்டுருவாங்க. பவுலர்ஸ்க்கு தே ஹேவ் a good பிளான்ன்ற மாதிரி ஆயிடும். சோ அது இன்னும் ரொம்ப அது எக்ஸ்ட்ரா ஒரு படி பேட்டிங்கே டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி ஆயிடும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆமா, ஆக்சுவலி பிஃபோர் கோயிங் டு தி நெக்ஸ்ட் எனக்கு இன்னொரு இது என்னன்னா, இந்த நீ பவர் பிளேல ஸ்விங் இருக்கும்னு சொன்னல, எனக்கு என்னன்னா அதே ஒரு கன்சர்னா இருக்கு. நீ கடைசியா ஐபிஎல்ல எப்போ 4 ஓவர் ஸ்விங் ஆகி பார்த்த பால் 2 ஓவர்ல ஃபர்ஸ்ட் 2 ஓவர் நல்லா ஸ்விங் ஆகும், அவ்வளவுதான். என்ன ஏதோ ஒன்னு பண்ணிருக்காங்கடா பால்ல, அது என்ன மாத்துனாங்கன்னு தெரியல. டு பி ஆனஸ்ட் எனக்கு அது தெரியல. ஓகேவா, பட் சம்திங் ஹஸ் சேஞ்ச்ட் தட் தி ஸ்விங் இஸ் கம்ப்ளீட்லி டைங் டவுன். இந்தியன் பிச்சர்ஸ்லாம் போட்டு டமால் நச்சிடுறாங்க ஃபர்ஸ்ட் 2 ஓவர்லயே. பால் ஓல்ட் ஆயிடுது. அதனால 3வது ஓவருக்கு பால் எம்ப மாட்டேங்குது. அதுதான் ரீசனா இல்ல 2 ஓவர்ல அடிக்கலனாலுமே 3rd ஓவர்ல பெருசா ஸ்விங் இருக்க மாட்டேங்குது. சில பவுலர்ஸ்லாம் சிராஜ்லாம் நான் பாத்துருக்கேன், அகமதாபாத்ல ஸ்விங் ஆகும். ஓகேவா, ஏன்னா கண்டிஷன் அந்த மாதிரி, அங்க ஒரு கிரவுண்ட் கண்டிஷனே அந்த மாதிரி தான் இருக்கும். ரிவர்ஸ் ஸ்விங்லாம் ஆகும் சில பவுலர்ஸ்க்கு அந்த ஊர்ல டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி இன்னிங்ஸ். ஆனா இப்போ நார்மலா இந்தியால நான் ஈஸ்வர் பாண்டியா எல்லாம் பாத்துருக்கேன். நம்ம தலைவர் தோனி 4 ஓவர் தொடர்ந்து யூஸ் பண்ணுவோம் அப்படி பவர் பிளேலயே. அதுல 3 ஓவர் ஸ்விங் ஆகும் பவர் பிளேல. தீபக் நல்லா ஸ்விங் பண்ணுவாரு ஆக்சுவலி. அதுதான் சொல்றேன். இப்பலாம் அது இல்ல. தீபக் ஆனாரப்பட்ட ட்ரெண்ட் போல்ட்டுக்கே 1 ஓவர் தான் ஸ்விங் ஆகுது, மிச்சல் ஸ்டார்க்கு 1 ஓவர் ஸ்விங் ஆகுது. அதுக்கப்புறம் ஏய் நீ சப்பை ஆயிட்டடா அப்படின்ற மாதிரி தான் இருக்காரு. 1 ஓவர்ல ஸ்விங் ஆகல, 2வது ஓவர் ஸ்டாப் பண்ணிடுறாங்க ட்ரெண்ட் போல்ட். அதுவும் கரெக்ட் தான். சரி, ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஆக்சுவலி ஒரு 5 பாயிண்ட்டுமே நல்லா இருந்துச்சு. ப்ரோ, எனிதிங் எல்ஸ் டு ஆட் ஆன் ஃப்ரம் யுவர் பெர்ஸ்பெக்டிவ்? இப்போ இது காட் ஆஃப் கிரிக்கெட், காட் ஆஃப் ஸ்பின் 2 பேரும் ஓகே. இப்போ நீங்க வாங்க யாஷர், உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஒண்ணு இல்ல ப்ரோ, எதுவுமே சேஞ்ச் பண்ணணும். பழைய பிச்சு கொண்டு வாங்க போதும். பிசிசிஐ ரிப்போர்ட் பண்ணி பழைய பிச்சு கொண்டு வந்தாங்க, இவங்க எல்லாமே க்ளோஸ் ஆகுது. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ 2019 2019 நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சென்னை சென்னை பிச்சுல மட்டும் ஹர்பஜன் சிங்கை யூஸ் பண்ணுவோம், மத்த வெளி பிச்சுல போகும்போது அதெல்லாம் செம்ம டாக்டிக்கலா இருக்கு. ஏன்னா டாஸ் டைம்ல கேட்பாங்க சென்னை பிச்சுல வரும்போது, என்ன இப்போ ஹர்பஜன் சிங் இருக்காங்களான்னு தோனி அவங்களே கேட்பாங்க. ஆமா இருக்காரு. அந்த மாதிரி நம்ம எல்லாமே டைனமிக் ஆயிரும், டீமுமே டைனமிக் ஆயிரும். இப்போ பாத்தீங்கன்னா பிளேயிங் 12 எடுத்துடுறாங்க. அந்த பிளேயிங் 12 தான் இப்போ யாருக்காவது இன்ஜுரி ஏதாவது ஒரு கன்சர்னா தான் மாத்துறாங்க. ஏன்னா எல்லாமே பிளாட் ட்ராக் ஆனதுனால. இப்போ பிச்சர்ஸ் பழைய பிச்சர்ஸ் ஆனானா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லக்னோ சென்னை எல்லாம் வந்தானா இது ஸ்பின்னிங் ட்ராக்கா இருக்கும். அதுக்கேற்ற பேட்ஸ்மேன் எடுத்துப்போம், அதுக்கேற்ற பவுலிங் சேஞ்சஸ் பண்ணுவோம். முன்னாடி இருந்த டீமோட டைனமிக்கே சேஞ்ச் பண்ணலையோ, அதுக்கப்புறம் அந்த பிச்சர்ஸ் எல்லாம் பிளாட் ட்ராக் ஆகணும், அதுவும் தோணும். இதுதான் என்னோட மெயின் கன்சர்ன். இதுதான் என்னதான் ஃபன் டாபிக்கா பேசினாலும் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களா இல்லையானாலும் ஏற்கனவே இருக்க ரூல் பழைய பிச்சோட ரூல்ஸை கொண்டு வாங்க. ஏன்னா இப்போ இங்கிலாந்துல அதனாலதான் சமத்தே அடி வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா பிளாட் ட்ராக்லயே பழகி அங்க போய் ஒரு கொடுத்துறோம். எல்லாமே ஷார்ட் பால்லாம் இஷ்டத்துக்கு கிராஸ்ல ஆட போறோம், ஒண்ணுமே பண்ண முடியல பேட்ஸ்மேனால. அண்ட் இது சொல்லும் போது லைக் எனக்கு ஒரு பாயிண்ட் வருது. என்னன்னா பிரான்சைசிஸ் ரொம்ப இம்போஸ் பண்றாங்களோ, இந்த மாதிரி பிட்ச் தான் வேணும். அந்த கியூரேட்டர் கிட்ட லைக் மேட்சுக்கு முன்னாடி லைக் இந்த மாதிரி பிட்ச் வேணும்ன்றதுனால மேபி அதனாலதான் பேட்டிங் பிச்சஸா பிரான்சைசிஸ் கொடுக்கறதுனாலதான் ரொம்ப பேட்டிங் பிச்சஸ். ஆனா அப்படி பிரான்சைஸ் சொன்னா அஜிங்கியா ரஹானே பிளமிங் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க மாட்டாங்களே, எங்களுக்கு எங்களோட பிச்சஸ் அந்த மாதிரி இல்ல அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி இந்த டவுட் நிறைய
நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே இருந்திருக்கு. நிறைய பேர் வந்து என்னையும் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிச்சை வந்து ஒரு பிரான்சைஸ் நினைச்சா வந்து இது பண்ண முடியுமா? லைக் வந்து டாக்டர்னு சொல்ல முடியாது, பட் மாத்த முடியுமா? லைக் அவங்களுக்கு ஏத்தாப்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா முடியாது. சரிங்களா? நீங்க வந்து ஒரு பிச் குரேட்டர்ட்ட டைரக்டா போயிட்டு எனக்கு இப்படிதான் பிச் வேணும் அப்படின்னு வந்து நீங்க சொல்லலாம். ஆனா அது வந்து கேட்க மாட்டாங்க. பிகாஸ் பிச் குரேட்டர் ஐபிஎல் இருந்தாலும் பிசிசிஐ சொல்ற நார்ம்ஸ் படி தான் வந்து நடந்துப்பாங்க. சரிங்களா? ஆனா நீங்க என்ன பண்ணலாம், இன்ஃபுளுன்ஸ் பண்ணலாம். நீங்க வந்து கியூரேட்டர்ட்ட போயிட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியா இருந்தீங்க, லைக் வந்து ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் ரொம்ப வருஷமா கியூரேட்டரா இருக்காரு அப்படின்னா அவங்கள்ட்ட போயிட்டு இந்த பாரு இதான் டீம் காம்பினேஷன் எடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சம் பாத்துக்கோங்க, கொஞ்சம் வந்து இதான் டீம் ஸ்பின் ஃப்ரெண்ட்லியா வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இன்ஃபுளுன்ஸ் பண்ணலாம். பட் அது கேட்கறதும் கேட்காததும் பிச் கியூரேட்டரோட வேலை தான். கண்டிப்பா கேட்டாகணும். பிரான்சைஸ் ஓனர்ஸ் கேத்தாப்ல பிரான்சைஸ் கேத்தாப்ல பிச் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்காது. அண்ட் அதே மாதிரி டு ஆட் ஆன் டு த பாயிண்ட், இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த சேப்பாக் பிச் எல்லாம் வந்து நிறைய பேர் சொல்லி கேட்கறேன், இந்த ஸ்பின் அசிஸ்டன்ஸா எடுக்கும் சேப்பாக்ல, ஸ்பின் ஃப்ரெண்ட்லி ட்ராக், ஸ்பின் வந்து எக்ஸ்ட்ரா அசிஸ்டன்ஸ் கொடுக்கும் அப்படின்ட்டு. எப்படா கடைசியா வந்து சேப்பாக்ல ஸ்பின் எடுத்து பாத்தீங்க? அதுதான் ஒரு பிச்சு பர்டிகுலர் பிச்சு ஸ்பின் எடுக்கும். இப்போ அந்த 150 160 பிச்சு சேப்பாக்ல இருக்கு, அந்த ஒரு பிச்சு மட்டும் தான். இது எல்லா பிச்சுமே வந்து 180 200 220. அண்ட் நாங்க வந்து ஆக்சுவலி அந்த இந்தியா இது ஜிம்பாப்வே மேட்ச் போயிருந்தோம் வேர்ல்ட் கப்ல. அந்த மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா எவ்வளவு இது வந்து பேசர்ஸ் தான் விக்கெட் எடுத்தாங்க, ஸ்பின்னர்ஸ் பெருசா எடுக்கவே இல்லை. வருணுக்கே திரும்பல அந்த பிச்சில் டு பி ஆனஸ்ட். அப்படி இருக்கும்போது இட்ஸ் டைங் டவுன், இன்க்ளூடிங் லக்னோ பிச் லைக் லக்னோ 140 ஒரு ஐ திங்க் ஒரு T20 இன்டர்நேஷனல் மேட்ச் அகைன்ஸ்ட் நியூசிலாந்து நினைக்கிறேன் 118 அடிச்சிருப்பாங்க ஜிம்பாப்வே. 118 அது கூட கம்மி தான் நியூசிலாந்து. அதை வந்து இந்தியா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு 18th ஓவர் 19th ஓவர்ல சம்திங் சேஸ் பண்ணி முடிப்பாங்க. அப்ப ஹர்திக் பாண்டியா சொல்லிருப்பாரு இந்த பிச் வந்து டிஸ்கிரேஸ் டு இந்தியன் கிரிக்கெட், இன் கிரிக்கெட் இன் ஜெனரல் அப்படின்ற மாதிரி. சரிங்களா? அதுதான் எங்க பிரச்சனையே. நீங்க ஒரு இதை வந்து ஒரு 280 290 ஆடுற ஒரு கிரவுண்ட்ல போயிட்டு நீங்க சொல்லுவீங்களா? பிச்ல சொல்லுவீங்களா? சொல்லவே மாட்டீங்க. ஒரு பிச் கஷ்டமா இருக்கு அப்படின்னு உடனே இட்ஸ் டிஸ்கிரேஸ், அது வந்து கம்மியா ரேட் பண்றது, ஐசிசில வந்து ரேங்கிங்ஸ் வந்து கம்மியா ரேட் பண்றது, இதெல்லாம் வந்து ரொம்ப தப்புன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இரஸ்பெக்டிவ் ஆஃப் வாட், ஓகே லோ பவுன்ஸ் ஹை பவுன்ஸ் இன்வேரியபிள் பவுன்ஸ் இருந்தா நீங்க சொல்லலாம், அது கரெக்ட் தான். ஒரு பேட்டரா அது கஷ்டம் தான். பட் அகைன் எல்லாமே வந்து பேட்டரியே பாக்குறீங்களே. பிச்ல ரொம்ப கிராக் இருக்கு, கிராக்ல குத்தி அப்படின்னா சொல்லலாம். முன்னாடி எல்லாம் அதுல அந்த டெட்லி பிச்சஸ் எல்லாம் விளையாடிட்டு வர எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணாம இருந்திருப்பாங்க. அதான் சொல்றேன், இப்ப ஃபுல்லா இந்த பேட்டிங் பண்ணி ட்ராக்ல ஆடிட்டு ஒண்ணும் இல்ல மச்சி. இந்தியா கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் சொல்றா அப்படி நம்ம 50 T20 தோத்ததுக்கு அப்புறம் இந்த என்டையர் சீரீஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிச் தான் நல்லா இருந்துச்சு, இது எல்லாமே வந்து சேலஞ்சிங் கண்டிஷன்ஸ் டஃபர் பிச்சஸா இருந்துச்சு அப்படின்ட்டு சவுத் ஆம்டன் பிச்சை பார்த்து சொல்றாரு. என்ன பார்த்தா 250 அடிச்சாங்களா இங்கிலாந்து. இந்தியா ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஆன் சீரீஸ்ல வந்து 200 அடிச்சிருப்பாங்க. அது வந்து இவங்களுக்கு நல்லா இருந்துச்சு பிச். அவங்க டஃப்னு சொன்ன பிச் என்ன தெரியுமா, இவங்க வந்து 180 190 டஃப்பான பிச். என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த அளவுக்கு தான் நம்ம மென்டாலிட்டி இருக்கு, அதையும் மாத்தணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பிச்சை மாத்துனீங்கன்னா மென்டாலிட்டி ஆட்டோமேட்டிக்கா மாறும்ன்றது என்னோட ஒப்பீனியன். மெயினா அதான் பிசிசிஐ கிட்ட கன்சர்ன் பண்ணிட்டு இந்த மாதிரி பிச்சஸே மாத்துனீங்கன்னா கூட இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வராது, பாராட்டு தான் வரும். அதுக்கப்புறம் நல்ல பிச் ஃபர்ஸ்ட் 4 மேட்சஸ் கடைசி மேட்ச் அப்படிங்கிற மாதிரி தான். முன்னாடி சொன்ன மாதிரி கிரவுண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ், இந்த சில பவுண்டரி எல்லாம் 55 மீட்டர்லாம் ரொம்ப அநியாயமா இருக்குது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து ப்ரோ. ஈடன் பார்க் நினைக்கிறேன் நியூசிலாந்துல ஒரு வென்யூ இருக்கும் ப்ரோ, அது இருக்கலே ஆக்லாந்து. ஆமா ஈடன் பார்க் தான் நினைக்கிறேன். ஸ்மாலஸ்ட் கிரவுண்ட் 49 மீட்டர்ஸ் 50 மீட்டர்ஸ் பவுண்டரி. அங்க 30 யார்ட் சர்க்கிள் பின்னாடி பார்த்தா இருப்பான். என்னடா டே பவுண்டரி லைன் அப்ல இருக்கிறவனும் 30 யார்ட் சர்க்கிள்ல இருக்கிறவனும் ஒரே ஆளா அப்படின்ற மாதிரி தெரியல. அதெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கும் அந்த வென்யூ. பட் ஓகே ப்ரோ, எனிதிங் எல்ஸ் டு ஆட் ஆன் டு இட்? இல்ல ப்ரோ, அவ்வளவுதான் இந்த பாயிண்ட்ஸ். சோ பரத் ஆக்சுவலி என்கிட்ட நிறைய பேசிட்டு இருந்தான், அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் சொன்னா. பரத் அதை நீங்க எடுத்து விட. ஆமா, இது வந்து ஆக்சுவலி இதுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி வந்து காட் ஆஃப் கிரிக்கெட்ல இருந்து லைட்டா வந்து இது பண்ணீங்களா, அதே மாதிரி நான் காட் ஆஃப் கமெண்ட்ரி அப்படின்ட்டுலாம் சொல்ல முடியாது. பட் ஓகே, ஹர்ஷா போக்லே ஒரு விஷயம் சொல்லிருப்பா. அப்படி ஒரு கமெண்ட்ரியில அவருக்கும் கெவின் பீட்டர்சனுக்கும் ஒரு உரையாடல் இருக்கும். எப்படின்னா இந்த பேட்டர்ஸ் இருக்காங்கல்ல, பேட்டர்ஸ் வந்து they don't have to tell the umpire or the bowler when they are switching the hands. switch it ஆடும்போது சரி, ரிவர்ஸ் ஆடும்போது சரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா ஒரு பவுலருக்கு அந்த ரூல் கிடையாது. பவுலர் வந்து they have to tell the umpire எந்த சைடுல இருந்து போடுறேன்னு சொல்லணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த ஆர்ம்ல இருந்து போடுறேன் அப்படின்றது சொல்லணும். சரிங்களா? அதான் வந்து பவுலிங் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். ரைட் ஆர்ம் ஓவரா ரைட் ஆர்ம் அரவுண்ட் அப்படின்றது மென்ஷன் பண்ணி தான் போடணும். அப்படி இருக்கும்போது ஹர்ஷா போக்லே கேட்கறது என்னன்னா, நீங்க வந்து ஒரு பேட்டரா இருக்கும்போது யூ ஆர் நோயிங் பவுலர் வந்து எங்க இருந்து போடுறான், எந்த ஆர்ம்ல இருந்து போடுறான்றது உங்களுக்கு தெரியுது. ஆனா ஒரு பவுலரா இருக்கும்போது அந்த ரூல் வந்து உங்களுக்கு தெரியாதுல்ல. ஒரு பேட்டர் வந்து நீங்க ரைட் ஹேண்டருக்கு ஏத்தாப்புல ஃபீல்ட் செட் பண்ணிருப்பீங்க, திடீர்னு வந்து லெஃப்ட் ஹேண்டா மாத்தி லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து ரிவர்ஸ் படிக்கும்போது டைனமிக்கே சேஞ்ச் ஆகுதுல. அப்ப வந்து ஒரு பவுலரும் ஏன் அந்த பேட்டருக்கு இருக்கிற ஒரு இதை எடுத்துக்க கூடாது அப்படின்ட்டு வந்து அவர் ரெண்டா கேட்டிருந்தாரு. ஒன்னு நீங்க பவுலர் சொல்றதை நிப்பாட்டுங்க. பவுலர் வந்து இந்த எந்த சைட்ல இருந்து போடுறாருன்னு மட்டும் சொல்லுங்க, எந்த ஆர்ம்ல இருந்து போடுறான்றது சொல்லணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு ஹர்ஷா போக்லே சொல்லிருப்பாரு. அப்படி இல்லன்னா அதே மாதிரி பேட்டர்ஸ் ரிவர்ஸ் ஆடும்போது பவுலிங் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி ஆக்ஷன் வராங்கல்ல, அப்பே கையை மாத்த சொல்லுங்க பேட்டரை. சோ தட் தி பவுலர் வில் பி அவேர் வாட் பால் டு பால். அவர் வந்து ஃபீல்டர் மாத்த முடியாது. ஓகேவா? ஏன்னா ஃபீல்ட் செட் பண்ணிட்டாங்க. அட்லீஸ்ட் என்ன பால் போடலாம், என்ன லெங்த் போடலாம்ன்றதை மாத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு. எனக்கு இதுல இன்னொரு சின்ன அடிஷனும் இருக்கு இந்த ரூல்லயே, ஒரு எபிலாக் மாதிரி. அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. வாட் யூ திங்க் ஹரிஷ் அண்ட் யார் ரொம்ப நாளா டிஸ்கஸ் பண்ண அந்த டாபிக் நல்ல வந்துச்சு. அது பேட்ஸ்மேனோட கேலிபர். அவர் வந்து திரும்பி ஆடுறாரு. அது வந்து ஃபர்ஸ்டே திரும்பிட்டா லைக் ஒரு சின்ன ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தான் மாத்துறாரு பேட்ஸ்மேன் என்ன பொறுத்த வரைக்கும். அது வந்து கொஞ்சம் முன்னாடி திரும்பிட்டா கூட பவுலர் பார்த்து டக்குன்னு ஷாட் பண்ணணும், லைக் வந்து அவுட் சைட் ஆஃப் அந்த மாதிரி போட்டு சமாளிச்சிடலாம். சோ அது கடைசி நேரத்துல திரும்ப அவங்களுக்குமே ரிஸ்க் தான். அந்த ரிஸ்க் எடுத்து ஆடுறதுனால தே ஆர் பேயிங் ஆஃப் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு. ஓகே,
யாசர் ப்ரோ, வாட் டு யூ திங்க்? ஹரி சொல்றத பாயிண்ட் கரெக்ட் தான் ப்ரோ. ஏன்னா ஃபர்ஸ்டே வந்து ஏன்னா பால் ரிலீஸ் ஆகும்போது தான் எந்த பக்கத்துல ரிலீஸ் ஆகும் அதுக்கு மேலே ஸ்விட்ச் பண்ணும். ஆனா பவுலிங் ஃப்ரெண்ட்லியா கூட மாத்தலாம். நீங்க சொன்ன மாதிரி இந்த சைட்ல இருந்தா வரும். ஏன்னா இப்பெல்லாம் போத் ஆர்ம் பவுலர்ஸ் வந்துட்டாங்க. லெஃப்ட் ஆர்ம்லயும் போடுற மாதிரி ரைட் ஆர்ம்லயும் போடுற மாதிரி வந்துட்டாங்க. சோ இவங்க வந்து இப்போ ரைட் ஆர்ம்ல ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் 2 பால் போட்டு தேர்ட் பால் அம்பேட்ட சொல்லாம பேட்ஸ்மேனும் ப்ரிப்பேர்டா தான் இருப்பான் ரைட் ஆர்ம்ல. டக்குன்னு லெஃப்ட் ஆர்ம்ல போடும்போது அங்கே ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். சோ பேட்டர்ஸ் ரூல்ஸ் கஷ்டம். ஆனா பவுல் இந்த மாதிரி கூட சைடு மட்டும் சொல்லிட்டு போற மாதிரி இருந்தா இந்த மாதிரி பவுலர்ஸ்க்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலி இது இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ண நினைச்சேன். நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா 2007 அந்த ஏரால இருந்து பாத்தீங்கன்னா ஸ்விட்ச் டு ரிவர்ஸ் இப்போ ஆர்டர் பிளேஸ் ரொம்ப கம்மியா இருந்திருப்பாங்க. அது வந்து ஒரு அன்ஆர்த்தடாக்ஸ் டைப் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த கேபி மாதிரியான ஆட்கள் யூஸ் பண்ணுவாங்க, பீட்டர்சன் மாதிரியான ஆட்கள். இப்போ கரண்ட் ஏரால அந்த கேபி மாதிரியான பிளேயர் வந்து ஒருத்தன் தான் இருக்கான். அதாவது வந்து சாரி கன்வென்ஷனல் கிரிக்கெட் ஆடுற ஒருத்தன் தான் இருக்கான். இது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் இப்போ ஸ்விட்ச் இட் ஹஸ் பிகம் ஒரு ஷார்ட் ஒரு டைப் ஆஃப் ஷாட்ஸ் ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ்ல வந்து ஒன் ஆஃப் ஷாட்ஸ் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னா ஏன்னா அந்த பேட்டருக்கு அந்த ரூல் இல்ல. அவன் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும் ரூல் இல்ல. இட் ஹஸ் பிகம் a skill now. கரெக்ட்டா ஸ்கில். அப்படி இருக்கும்போது நீங்க பவுலர்ஸ்ட வந்து இந்த மாதிரி ஒரு ரூல் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா ambidextrous bowling will become a thing in the future. நிறைய பிளேயர்ஸ் வந்து இதை இப்பவே வந்து க்ரோ பண்ண ஆரம்பிப்பாங்க, வளர்க்க ஆரம்பிப்பாங்க. நான் 2 கையிலயும் போட கத்துக்கிறேன், அப்ப வந்து ஒரு பேட்டர் வந்து நான் சேலஞ்ச் பண்ண வைக்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ மேபி இல்ல, இப்போ ஒரு 3-4 பேர் தான் இருக்காங்க நினைக்கிறேன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயே. பட் ஒரு 2035 மேபி ஒரு 10 இயர்ஸ் டவுன் தி லைன் அந்த 4 வந்து ஒரு 40 பிளேயரா இருக்க வாய்ப்பு இருக்கு. பேட்டர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். அது வந்து எனக்கு தோணுச்சு. பட் இத சொல்லும்போது ஹரிஷ் கவுண்டர் வச்சிருந்தான், நல்லா இருந்துச்சு அந்த கவுண்டர். சொல்லும்போது வந்து ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் கான்ட்ராடிக்டியா இருந்துச்சு. ரொம்ப இது வந்து பவுலிங் கண்டிப்பா ஒரு அட்வான்டேஜ் கொடுக்க போது, அஃப்கோர்ஸ் அது நோ பாயிண்ட். ஆனா பேட்ஸ்மேனுக்கு வந்து இட் வில் பிகம் வெரி டிஃபிகல்ட்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. பிகாஸ் ஏற்கனவே வந்து அரௌண்ட்ல இருந்து போடும்போது ஒரு டெத் ஸ்பாட் வந்து பேட்ஸ்மேனுக்கு இருக்கு. லைக் வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்விங் பவுலர்ஸ் எல்லாம் போடும்போது இன் ஸ்விங் வந்து போடும்போது நம்ம பார்த்திருக்கோம், வெளில போற மாதிரியே இருக்கும். பட் ஆனா உள்ள கட்டை வரும். அது எந்த ஸ்பாட்ல குத்தி எப்படி டக்குன்னு வருதுன்னு அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் மைன்யூட் செகண்ட்ஸ்ல வந்து நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. சோ அது ஒரு டெத் ஸ்பாட் ஒன்று இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா ஸ்பின்னர்ஸ் இப்போ வந்து நம்ம டேக் ஆன் பண்ணும்போது நம்ம யூஸ்வலா ரஷித் கான் மாதிரி பவுலர்ஸ்க்குலாம் வந்து அவர் லெக் ஸ்பின் போறாரா கூகுளி போறாரா அப்படின்றது கண்டுபிடிக்கிறதே ஒரு கஷ்டமான விஷயம். வருண் சக்கரவர்த்திலாம் வந்து எப்படி போறாரு கடைசி டைம்ல அந்த ரிலீஸ் பாயிண்ட் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ இந்த ambidextrous bowling வந்து நீ என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்ட. லைக் வந்து ஸ்கை மாத்துறது வந்து நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றப்போ பவுலர்ஸ் வந்து ஜாலியா இப்படி எடுத்துன்னு வருவாங்க. எந்த ஹேண்ட்ல போடுறாங்கன்றது ஃபர்ஸ்ட் நோட் பண்ணணும். இன்னொன்னு என்ன ஸ்பின் போடுறாங்கன்றதும் பார்க்கணும். ரெண்டுமே வந்து ஒரே டைம்ல பார்க்கணும் அப்படின்றப்போ இட் பிகம் டிஃபிகல்ட் ஃபார் தி பேட்ஸ்மேன்ன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆக்சுவலி ரொம்ப பவுலிங் அட்வான்டேஜ் ஆகுன்ற மாதிரி ரொம்ப பவுலிங் அட்வான்டேஜா இது போகும். அதனால இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ambidextrous bowling கூட இதை என்கரேஜ் பண்ணும். அது வந்து ரொம்ப பேட்ஸ்மேனுக்கு டிஃபிகல்ட் ஆயிடும். அந்த 160 170 சொல்றது வந்து கஷ்டப்படும். அப்புறம் 110 அடிச்சுட்டு அப்புறம் வந்து டிஸ்கிரேஸ் ஒரு இந்தியன் கிரிக்கெட்னு ஒருத்தர் எடுத்துட்டு வருவோம். ப்ரோ ஆக்சுவலி கரெக்ட் தான், இது நான் வந்து 100% ஒத்துப்பேன். சரியா? அண்ட் டு ஆட் ஆன் டு இட் எனக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த ஸ்விட்ச் ஆடுறாங்கல்ல பிளேயர்ஸ், ஸ்விட்ச் ஆடும்போது பார்த்தனா அவங்க வந்து கையை வந்து திருப்பும் போது பால் போடுறப்போ அந்த பால் டிராக்கிங் இருக்குல்ல, அது வந்து பார்த்தனா அதுவும் மாறுது. ஓகேவா? இப்போ ரைட் ஹேண்டருக்கு இருக்கும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டருக்கு மாறும்போது பிச்சிங் வந்து அவுட் சைட் தி ஆஃப் இருக்கும்போது அது லெஃப்ட் ஹேண்டர் மாறணும், பிச்சிங் லெக் அப்படின்ற மாதிரி மாறுது. தட் ஷுட் நாட் சேஞ்ச். அது சேமா இருக்கணும். அப்பதான் வந்து ஏன்னா பவுலர் இஸ் ப்ரிப்பேர் டு பவுல் ஃபார் ரைட் ஹேண்டர். அவன் வந்து மாத்தி ஆடுறான் அப்படின் போது அதுல பவுலர் என்ன தப்பு பண்ணா, எதுக்கு அது மாறுது? அப்போ பிச்சிங் வந்து நீங்க என்னதான் லெஃப்ட் ஹேண்டர் திரும்பினாலும் பால் வந்து வெளியே, அதாவது ரைட் ஹேண்டருக்கு அவுட் சைட் தி ஆஃப் பிட்ச் குத்துது அப்படின்னா எல்பிடபிள்யூ ஆகுது அப்படின்னா the pitching should be taken out of the equation at all. அந்த பிச்சிங்ன்ற ஒரு விஷயம் வந்து it should not decide. அவ்வளவுதான் நான் சொல்றேன். பேட்ஸ்மேன் கையை மாத்தி ஆடிட்டோம்னா ரைட் ஹேண்டருக்கு வந்து அது அவுட் சைட் லெக் ஸ்டம்ப் போட்டாலுமே அது லெஃப்டா மாறும்போது அவுட் சைட் லெக் ஸ்டம்பா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றேன். எக்ஸாக்ட்லி. பிச்சிங் வந்து பிச்சிங்ன்ற ஒரு விஷயம் கன்சிடர் பண்ணக்கூடாது when the batter changes the stance. அவ்வளவுதான். நீங்க வந்து இம்பாக்ட் அந்த இது அது வச்சுக்கலாம். ஓகே, பிச்சிங் வந்து எடுத்துறணும் from the equation அப்படின்றது எனக்கு ஃபீல் ஆகுது when it comes to இது பால் ட்ராக்கிங். so yes, நீங்க சொல்லுங்க ப்ரோ, do you think it will affect? எனக்கு இது ஒரு பெரிய விஷயம் தோணுச்சு. இதேதான் ப்ரோ. மார்க் வாகன் நினைக்கிறேன் ஆஸ்திரேலியன் கமெண்டேட்டர், பிரச்சனை இருக்க கூடாது, பால் குத்தி ஸ்டெம்ப்ல இருந்து அவுட், இந்த பிச்சிங் அவுட் சைட் ஆஃப் பிச்சிங் அந்த இதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பாயிண்டா முன்னாடி சொல்லியிருப்பாரு. மேபி இந்த இது கொண்டு வந்தா கூட இந்த இம்ப்ளிமெண்டேஷன் வரும். பட் இதெல்லாம் வாய்ப்பு கம்மி தான். ஆனா நீங்க சொல்ற மாதிரி தான் ப்ரோ, ஐ அக்ரி வித் பரத் ப்ரோ. ஏன்னா பிச்சிங் பண்ணும்போது பால் ஃப்ளோ வந்து எப்படி இருந்துச்சோ அந்த ட்ராக்லயே இருக்கட்டும் அப்படிங்கறதான் என்னோட கன்சர்ன். அண்ட் ஒன் மோர் திங், இங்க வந்து இந்த பிச்சிங் அவுட் சைட் லெக்ன்ற ஒரு விஷயம் வந்து ஏன் இருக்கு அப்படின்ற இந்த பேர் அப்படின்னு தெரியல அப்படின்னா அதுக்கு ஆக்சுவலி ஒரு பெரிய பேக்ரவுண்ட் ஸ்டோரியே இருக்கு. இந்த பாடி லைன் டாக்டிக்ஸ் அப்படின்னு வந்து ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம் அகைன்ஸ்டா சொன்னதுதான். லைக் வந்து அரவுண்ட்ல போடும்போது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் பேட்ஸ்மேனுக்கு. ஆமா, ஒரு 1935ல வந்து போட்டு நம்ம தலைவர் பிராட்மேன் வந்து திணற விட்டுருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தை வந்து டிஸ்கரேஜ் பண்ணும் அப்படின்னு காரணத்தினால தான் பிச்சிங் அவுட் சைட் லெக்ன்ற ஒரு விஷயம் வந்து கொண்டே வந்தாங்க. பிச்சிங் நீங்க வந்து லைக் ஃப்ரம் தி அரவுண்ட்ல இருந்து போயிட்டு சும்மா வந்து பாடி அட்டாக் பண்ண முடியாது அப்படின்ட்டு அந்த ஒரு ரீசனுக்காக தான் பாத்தீங்கன்னா பிஹைண்ட் த ஸ்கொயர் அந்த லெக் சைடு வந்து 2 ஃபீல்டுக்கு மேல வைக்க முடியாது உங்களால. ஏன்னா முன்னாடி என்னன்னா சும்மா ஷார்ட்டா போட்டு பின்னாடி வந்து ஒரு 10 பேர் வந்து அங்கேயே வச்சிருவாங்க, 9 பேர் அங்கேயே ஃபீல்ட் வச்சிருக்காங்க, அன்லிமிடெட் பவுன்சர்ஸ் அப்பெல்லாம் எல்லாத்தையுமே அந்த ஒரு பர்டிகுலர்
டாக்டிக்ஸ்ல குறைச்சாங்க. பிச்சிங் அவுட் சைட் லெக், அதே மாதிரி வந்து 2 ஃபீல்டர்ஸ் பிஹைண்ட் தி ஸ்கொயர் ஆன் லெக் சைடு, அதே மாதிரி வந்து பவுன்சஸ் வந்து லிமிட் பண்ணாங்க only 1 per over அப்படின்ட்டு. ஜஸ்ட் ஆட் ஆன் ஆக்சுவலி இத பத்தி தனியாவே ஒரு பைட்ஸ் நாங்க போடலாம்னு பார்த்தோம். லைக் வந்து ஒரு பாடி லைன் டாக்டிக்ஸ்னா என்ன, அது ஹவ் டஸ் இட் வொர்க் அப்படின்ட்டு. ஓகே, இந்த வீடியோல சொல்லிட்டோம். சோ ஃபைன், இன்ட்ரெஸ்டிங் டு நோட், அதுமே வந்து சொல்லணும். அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் எனி அதர் திங் ஹரிஷ், இன்னும் ஒரு விஷயம் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன், நீ சொல்லு. நீ சொல்லு, நீ ஃபர்ஸ்ட் சொல்லிடாது. ஓகே, எனக்கு ஆக்சுவலி இந்த 100 பார்க்கும்போது எனக்கு இன்னொரு விஷயம் வந்து வியப்பா இருந்துச்சு. என்னன்னா வந்து இந்த ஒரே பவுலர் வந்து 2 செட் தொடர்ந்து போடுறாங்கல்ல, அது ஆக்சுவலி சேஞ்சஸ் தி டைனமிக்ஸ் ஆல் டுகெதர். ஐ திங்க் தட் ஹேஸ் டு பி இம்ப்ளிமெண்டட், தட் ஹேஸ் டு பி brought into cricket என்ன பொறுத்த வரைக்கும். ஆஃப் கோர்ஸ் இட்ஸ் சேஞ்சிங் தி ரூல்ஸ் கம்ப்ளீட்லி இல்லன்னு சொல்ல, பட் ஸ்டில் நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு பவுலர் சரிங்களா, ஒரு பவுலர் 2 ஓவர் தொடர்ந்து போடும்போது ஒரு 12 பால் ஆஃப் அந்த ஒரு மொமெண்டம் அந்த வந்து இருந்துகிட்டே இருக்கும். பேட்டருக்கும் அது அட்வான்டேஜ் தான் அட் சம் பாயிண்ட். ஏன்னா வந்து ஒரே பாலை வந்து பார்த்து ஆடும்போது அவனுக்கும் வந்து ஓகே இதான் வரும்ன்றது எக்ஸ்பெக்ட் பண்ணி ஆடுவான். பட் பவுலர்னு இருக்கும்போது ஒரு ரிதம்ல போட்டுட்டு இருக்கும்போது அந்த 12 பால் ஒரு தொடர்ந்து போடுறப்போ ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் ஃபார் த பவுலர் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. T20 கிரிக்கெட்ல நீங்க பவர் பிளேல ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர்ல வந்து ஸ்டார்க் போடுறானா தொடர்ந்து 12 பால் ஸ்டார்க்கே போட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்தா இட்ஸ் பிக் திங் என்ன பொறுத்த வரைக்கும். 100 கிரிக்கெட்ல நீங்க அப்படி போட்டுட்டே இருக்க முடியாது, 10 போட முடியாது. நீங்க 10 பால் ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பிரேக் வரும், 5 பால் வந்து வேற ஒருத்தர் போடணும், அதுக்கப்புறம் நீங்க திரும்ப 10 பால் போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கிரிக்கெட் எடுத்துட்டு வரலாமா? 2-1 அந்த மாதிரி டிஃபரெண்டா யூஸ் பண்ற மாதிரி ஒரு இது எடுத்துட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நீங்க ஒப்பீனியன் ஆன் இட்? மேஜரா அது வந்து 5+5 10ங்கிறனால அது பெருசா தெரியல ப்ரோ. இப்போ ஒரு ஓவர் வைஸா வந்தீங்கன்னா, ஏன்னா ஒரு ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க நம்ம T20ல வந்து பிச்சோட இது டைமென்ஷன் மாறும். ஸோ அப்படிங்கிற பட்சத்துல ஏன்னா அதுல வந்து 10 பால்ஸ் போடும்போது ஒரே கண்டிஷன்ல அந்த 10 பால்ஸ் போட்டுருவாங்க. இப்போ இங்கெல்லாம் வரும்போது ஓவர் மாறணும், எண்ட்ஸ் மாறணுங்கிறப்போ ரூல்ஸ் வைஸ் கரெக்டா தான். பட் இது நம்ம T20ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இன்னொரு ரூல்மே இருக்கு, லைக் 2 சைடுக்கு வந்து 2 நியூ பால்ஸ் யூஸ் பண்றோம். ஒரு எண்ட்ல ஒரு பாலும் இன்னொரு எண்ட்ல ஒரு பாலுமே யூஸ் பண்றோம். அதுமே ஒரு கன்ஃபியூஷன் வரும். இன்னொன்னு வந்து இது வந்து ஒரு பவுலர் சாதகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலாம். பட் இது பவுலருக்கு மட்டும் சாதகம் இல்ல. ஒரு பவுலர் வந்து ஒரு 6 பால் ஆடிட்டாங்க அப்படின்னா அந்த பேட்ஸ்மேன் ஓகே இந்த பவுலர் இப்படிதான் போறான்னு சொல்லிட்டு பேட்ஸ்மேனுமே வில் பி கம்ஃபர்டபிள் வித் பவுலர். சோ அவருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஓபன் பண்ற மாதிரி தான். 12 பால் தொடர்ந்து போறது வந்து ஈஸி எல்லாம் கிடையாது, அதுவுமே கஷ்டம் தான் பவுலருக்கு. சோ அது ஒரு அட்வான்டேஜா பவுலருக்கு இருந்தாலுமே அது ஒரு கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குன்றதுனால இட் வில் பேலன்ஸ். பட் அகைன் நம்ம அந்த கண்டிஷன்ஸ் நம்ம IPL ஃபாலோ பண்ற விஷயங்கள்லாம் அந்த எண்ட் சேஞ்ச் அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டம் தான் இம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, ஆக்சுவலி கரெக்ட் தான் ப்ரோ. நீங்க 100லயும் பாத்தீங்கன்னா நீங்க எண்ட் சேஞ்ச் பண்ணும்போது அங்கேயும் பண்ணுவாங்க. லைக் வந்து 10 ஓவர்ஸ் மாத்தும் போது அங்கேயும் அப்படிதான் ஒரு 5 பால்ஸ் ஒரு எண்ட்ல போட்டுட்டு அடுத்த 5 பால்ஸ் இன்னொரு எண்ட்ல வந்து போடுவாங்க. அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. சோ மேபி நாட் தெரியல, கொண்டு வர மாட்டாங்க எப்படியும். பட் ஸ்டில் அது அதுல கொண்டு வரணும். நம்ம முன்னாடி சொன்ன நிறைய விஷயங்களை கொண்டு வந்தா பெட்டரா இருக்கும். புதுசா நீ ஒண்ணு எடுத்துட்டதாடா, தயவு செஞ்சு இம்பாக்ட் பிளேயர் எடுத்து தூக்கி போடு, அதே வந்து முக்காவாசி ரன்ஸ் குறைக்கும். அது இல்லாம அந்த பிட்ச் கண்டிஷன் கிரவுண்ட் கொஞ்சம் இது மாத்திட்டு ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து இந்த டாபிக் முடிச்சுக்கிறோம். இந்த அளவுக்கு நல்ல பேச தெரிஞ்ச உனக்கு ஆனா அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக், அது ஹாட் டாபிக்னே சொல்லலாம். ஸ்டீவன் ஃபிளெமிங் CSK விட்டு போனது காரணமே ECB ஜாயின் பண்றதுதானா அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் எல்லாம் இருக்கு. நீ என்ன நினைக்கிற பரத்? நீங்க ஃபர்ஸ்ட் யாசர் சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்பதான் ப்ரோ கரெக்டா ஒரு டெஸ்ட் கோச் வந்து ஒரு டெஸ்ட் டீமுக்கு கரெக்டா போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு. இந்த அபூர்வ சகோதரர்கள் படத்துல அடி பாப்பான்ல அப்பு, அந்த மாதிரி என்ன தலைவா நீயுமா? நல்லவேளை நான் சொல்றது மாதிரி நீங்க சொல்லிட்டீங்க, நான் சொன்னா என்ன போட்டு அடிச்சிருப்பாங்க. இல்ல ப்ரோ, அது என்னதான் ஃபன் ஃபேக்ட்ஸா இருந்தாலும் கரெக்டான டிசிஷன் தான். ECB பாயிண்ட் ஆஃப் வியூ சரி, ஸ்டீஃபன் ஃபிளெமிங் பாயிண்ட் ஆஃப் வியூ சரி. சரி, ஆக்சுவலி ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். ஹானஸ்டா இந்த CSK ஃபேன்ஸ் இதெல்லாம் விட்டுருங்க சரியா, CSK ஃபேன்ன்றதே மறந்துருக்கேன். நானும் CSK ஃபேன் தான், அதனால வந்து இவ்வளவு முட்டுக்காடு போட வேண்டியிருக்கு பாருங்க இந்த கேள்வி கேட்கறதுக்கு. அவ்வளவா வந்து பயப்பட வேண்டியிருக்கு. ஹானஸ்டா சொல்லுங்க, ஸ்டீஃபன் ஃபிளெமிங் as a coach of what kind of caliber he has? caliberனா நான் வந்து கேள்வி கேட்கறேன் இல்ல, 5 டிராஃபி அடிச்சிருக்காரு, 2 சாம்பியன்ஸ் லீக் அடிச்சிருக்காரு, எல்லாமே ஃபைன், அதெல்லாம் தூக்கி போடுங்க சரிங்களா. அதை தாண்டி ஒரு கோச்சிங்கா ஒரு விஷயம் இப்ப கடைசி ஒரு 5-6 இயர்ஸ்ல நீங்க வந்து என்ன பாத்துட்டீங்க? லைக் சம்திங் ஸ்பெஷல், சம்திங் தட் ஸ்டாண்ட்ஸ் அவுட். பாண்டிங்ல பாத்தீங்கன்னா சொல்லுவேன் அக்ரெசிவ் கிரிக்கெட், ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்துட்டு போறாரு ஃபார் பஞ்சாப் கிங்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவேன். அதே மாதிரி ஆண்டி ஃபிளவருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, லைக் டிஃபரெண்டா ஒரு கோச்சுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு ஒன்று இருக்கு. அந்த மாதிரி ஃபிளெமிங்க்கு என்ன ஸ்பெஷல் சொல்வீங்க? பிகாஸ் அபார்ட் ஃப்ரம் CSK has not won a single title anywhere else as a coach. That also adds it to it. So yes, I want your opinion on it. I want your take on it. What do you think? மெயினா வந்து ப்ரோ, இது என்னதான் வந்து அவங்க இப்ப இருக்கிறதெல்லாம் லேட்டஸ்ட் இது கொண்டு லேட்டஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அவர் சரியா பண்ண மாட்டேங்கிறாரு, இம்பாக்ட் அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்றதெல்லாம் மனசுல வச்சாலும் ஃபர்ஸ்ட் இம்பாக்ட் டூல்ஸ் கொண்டு வந்த செக்ஷன்ல டிராஃபி ஜெயிச்சுட்டு CSK தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் அப்பதான் அந்த இயர்ல தான் இம்பாக்ட் இருந்து, அப்பதான் CSK டிராஃபி அடிச்சாங்க. இன்னொரு நான் ஃபிளெமிங்கோட பிளஸ் பாயிண்ட் பெருசா என்ன சொல்லணும்னா, அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் மென்டாலிட்டி வந்து காம்பவுண்ட் கம்போஸ்டா கொண்டு போறது வந்து நிறைய கோச்சஸ் வந்து இப்போ ஹாரிஸ் புரோக்கே
உங்களுக்கே தெரியும். சில டீமோட மென்டாலிட்டி எல்லாம் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்லயே அடி வாங்குறதுனாலதான் அவங்களோட இது இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வர முடியல. அந்த மாதிரி இதுல வந்து ஸ்டீஃபன் பிளமிங் நல்லா ட்ரெஸ்ஸிங் ரூமோட மென்டாலிட்டிஸ் நல்லா கொண்டு வருவாரு. நிறைய பேர் சொன்னாங்க ஸ்டீஃபன் பிளமிங் வந்து எம்ஐக்கு கரெக்டா இருப்பாரு, அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமோட மென்டாலிட்டியை கண்டிப்பா கொண்டு வந்துருவாரு. அப்புறம் என்னதான் இருந்தாலும் எவ்வளவு பிளேயர்ஸ் கொடுத்தாலுமே அதை கரெக்டா மேனேஜ் பண்ணி வந்து எடுத்துட்டு போயிட்டாரு. இந்த குழப்பங்கள் இல்லாம டீம்ல வந்து பர்ஃபெக்ட்டா எடுத்துட்டு போயிருந்தாரு. ஓகே ஆமா, 18 இயர்ஸ்ல லாங்கிட்டிவிட்டி மெயின்ல. ஆமா, அவருதான் அங்க இதனால அவர் சொல்றதுதான் வேத வாக்கா இருந்துச்சு. மத்த கோச்சஸ் எல்லாம் வந்து அப்பப்போ வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அதனால அந்த ஒரு அத்தாரிட்டி வந்து பர்ஃபெக்ட்டா ஃபுல்லா கிடைக்கல எல்லா கோச்சஸ்க்கும் ஒரு விஷயம் இருக்கு. பட் ஓகே, அது ஒரு அட்வான்டேஜா ஸ்டீவன் பிளமிங்க்கு. பட் இத்தனை வருஷமா ஒரு லிமிடெட் ஓவர்ஸ் மட்டுமே ஒரு கோச்சா இருந்திருக்காருல்ல. அடுத்து 50 ஓவர்ஸ் கூட அவர் கோச் பண்ணதில்ல, எந்த இன்டர்நேஷனல் டீம்ஸ்க்குமே அவர் கோச் பண்ணதில்ல. லைக் சதர்ன் பிரேவ்ஸ்க்கு பண்ணிருக்காரு ஐபிஎல் தாண்டி, அதுக்கப்புறம் எங்க அந்த மாதிரி பண்ணிருக்காரு. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா ஒரு இன்டர்நேஷனல் டீமை பாத்துக்கிற அளவுக்கு ஒரு ஓகேவா அப்படின்றதான் ஒரு கொஸ்டினா இருக்கு. அது கேட்கறதுக்கு முன்னாடி பிரெண்டன் மெக்கலம் என்ன பண்ணிருந்தாருன்னு கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். இவங்களுக்கு அது ஒரு ஃபெட்டிஷ் போல ப்ரோ. எடுத்து கொண்டு வந்து நியூசிலாந்து கோச் who has only limited overs experience as a coach எடுத்து போடுறா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு இருக்கானுங்க. பிரெண்டன் மெக்கலம் பாத்துல ஒரு அப்ரோச் கொண்டு வரேன், பாஸ் பால் சொல்லிட்டு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு, பட் that didn't take off properly னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு ஃபெயிலியரா தான் ஆச்சு. இங்கிலாந்து முன்னாடி ஜெயிச்சிட்டு இருந்த அளவுக்கு கூட இப்போ அவ்வளவு ஜெயிக்கல பாஸ் பால் ஏரால. சோ அது ஒரு ஃபெயிலியர்ன்றப்ப திரும்ப ஒரு லிமிடெட் ஓவர்ஸ் கோச் தான் நீங்க எடுத்துட்டு வரீங்க அப்படின்றப்போ அது ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கேத்த மாதிரி பாரு, பிளெமிங் ஏத்த மாதிரி ஒரு சீனியர் பிளேயரை பேக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஜோ ரூட் கேப்டன்சி கிடைச்சிருக்கு. அது எக்ஸ்பெக்டட் தானே. டவுன் தி லைன்ஸ் நம்ம வீக்லி இப்படி தான் கவர் பண்ணிருப்போம். ஆமா, ஆமா டெம்பரரி கேப்டன் தான். பிகாஸ் அவங்க ப்ரூக் சொல்லிட்டாங்க, ப்ரூக் நாங்க எந்த பிளேயருமே நாங்க ஆல் ஃபார்மேட் கேப்டன் பிரஷர் போட போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூக் அவங்க ஸ்டார்டிங் ரூல் அவுட் பண்ணிட்டாங்க. அண்ட் ரூட்டுக்கு ஒரு ரூட் போட்டு செட்டிங் பண்ணி எடுத்துருந்தீங்களா அப்படின்ற மாதிரி தான் ஆஷஸ் வரைக்கும் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஐ திங்க் ஆஷஸ் வரைக்கும் நல்லா பண்ணாருன்னா ரூட் மைட் கண்டினியூ as a captain. He was a good captain when it comes to me. என்ன பொறுத்த வரைக்கும் பொறுத்து தான் பார்க்கணும். நீ சொன்னதான் ஒரு புதுசா ஒரு கோச் எடுத்து வந்திருக்காங்க. நீ சொன்ன மாதிரி லிமிடெட் ஓவர்ஸ் ஃபார்மேட்டை மட்டுமே கோச் பண்ண ஒரு கோச் எப்படி வந்து அடாப்ட் பண்ணுவாரு அப்படின்ட்டு நிறைய மீம்ஸ் எல்லாம் கலாய்க்கிறத பார்த்தா லிமிடெட் ஓவர்ஸ் ஃபார்மேட் தலைவன் டெஸ்ட் கோச்சிங் தான் பண்ணிட்டு இருந்தா மீம்ஸ் எல்லாம் இருக்கு. பட் அகைன் ஒரு ட்ரெடிஷனல் கோச் மச்சி எனக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரெடிஷனல் அப்ரோச் தான் நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தோம் ரிகார்ட்ஸ் டு ஃபிளமிங். அப்டேட் ஆல அப்படின்ட்டு டெஸ்ட் அவருக்கு ஏத்த ஃபார்மேட். டெஸ்ட்ல வந்து ஒண்ணுமே இங்க அப்டேட் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க ட்ரெடிஷனலா இருந்தா போதும். அப்படியே இருக்காரு. ஐ திங்க் இட் வில் சக்சீட். They will have a good era தான் எனக்கு ஃபீல் ஆகுது. என்னோட கட் ஃபீல் என்னன்னா இங்கிலாந்து இஸ் கோயிங் டு ஹேவ் a good test era at least for the next 3 years அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஒருத்தர் தான் பார்க்கணும். பட் ஒன்ஸ் அகைன் கோச்சிங்னு சொல்றப்போ அடுத்து இன்னொரு கோச் நீ சொன்ன மாதிரி இப்போ வந்து அது ஓப்பனா தானே வரணும். ஃபிளெமிங்ன்றது ஒரு நோ ஒப்பீனியன்ஸுங்க பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. ஆனா நிறைய பேர் வந்து ஃபிளெமிங் வந்துட்டாருப்பா சூப்பர் நல்ல முடிவு, இசிபிக்கு வந்து விடிவு காலம் டெஸ்ட் மேட்ச் அவர் தான் வந்து பெர்ஃபெக்ட்டான அந்த சூட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது என்னமோ ஒரு ரீசன் எனக்கு என்னன்னா அவர் வந்து ஒரு நல்ல டெஸ்ட் பிளேயர். ஓகேவா? சோ வந்து ஒரு நல்ல டெஸ்ட் பிளேயர் என்னைக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிப்பாங்க. மெக்கலமும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல டெஸ்ட் பிளேயர் தான். பட் டெஸ்ட்ல அவர் வந்து ஓடிஏ மாதிரி ஆடின பிளேயர், அக்ரெசிவ் ஆடின பிளேயர், ஒரு அக்ரெசிவ் மென்டாலிட்டி எடுத்திருந்தாரு. புரியுதா? ஃபிளெமிங் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ஒரு ராகுல் டிராவிட் மாதிரி ஒரு டெஸ்ட் பிளேயர். சோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு விஷயமும் ஆட் ஆகும்ன்ற மாதிரி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. which again I would agree to it. I would buy that fact. Again இன்னொன்னு சொல்லும்போது ஒரு ட்ரெடிஷனல் கோச்சாவும் இருந்திருக்காருல ஓவர் தி இயர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் மைண்ட் செட்டோட போயிட்டு அதே வந்து பிலாசபிக்கலாவும் சரி இது டாக்டிக்கலாவும் சரி அதை யூஸ் பண்ணும்போது it has worked wonders for CSK. அந்த அடாப்டேஷன் தான் வந்து CSK ஆல எடுத்துட்டு வர முடியல, ஃபிளெமிங்கால எடுத்துட்டு வர முடியல with regards to the modern T20 era. டெஸ்ட்க்கு தேவையில்லை. சோ அந்த ட்ரெடிஷனல் கோச்சிங் மைட் ஹெல்ப். அதுதான் இங்க வந்து இந்த ஒபினியன்ல தாண்டி ஒரு கட் ஃபீல்ன்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. எனக்கு ஃபீல் ஆகுது. அதே கட் ஃபீல் தான் நானும் சொல்றேன். I think it's going to be a good era. I think we think that's what I say. சரி ஓகே, ஃபிளெமிங் வந்து ஓபனா விடுறோங்க. நாங்க வந்து மூணு பேர் வந்து we need to see how Fleming progresses அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பி மார்க்கல் அசிஸ்டன்ட் கோச்சா இருந்தாரு. டக்குனி இப்போ வந்து SA20 வரப்போகுது, இதாடா நீ தான்டா கோச் அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்க. என்ன சொல்ற பாரு. எனக்கு அகைன் அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதான் நதிங் நியூ அபவுட் இட். பிகாஸ் நீங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்தவரை வேற எந்த புதுசான ஒரு ஆளையும் எடுத்து வந்து கோச் ஆக்கவே முடியாது. பிகாஸ் த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் நடக்க போகுது. இன்னொரு 2-3 மந்த்ஸ்ல வந்து டோர்னமெண்ட் ஆரம்பிக்க போகுது. அதுக்கு ஆக்ஷன் நடக்க போகுது வித்தின் another 1 month. அப்படி இருக்கும்போது யூ ஹேவ் டு டேக் தி ரிட்டன்ஷன்ஸ் டக்குன்னு எடுக்கணும். நீங்க எங்க இருந்து கோச் எடுத்துட்டு முடியாது. இருக்கிற ஒருத்தர் தான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 இயருக்கு பார்க்கணும் அப்படின்ட்டு ஆல்பி மார்க்கல் எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் அகைன் ஆல்பி மார்க்கல் பொறுத்தவரையில he knows the conditions better, he knows Johannesburg better. டைட்டன்ஸ் கார்டு இருக்காரு அப்படின்னும் போது he knows a lot of domestic talents, so he will bring a lot of new thing to the team. Interesting to see again. ஒரு பெரிய எந்த டீமும் பண்ணதில்ல, அசிஸ்டன்ட் கோச்சா தான் இருந்திருக்காருன்னும் போது பொறுத்து தான் பார்க்கணும். just like Fleming ஒரு சீசன் மேபி பாப்பாங்க அப்படின்னு தான் தோணுது. TSK-க்கும் it's more likely that he is going to be that கோச்சா இருக்கலாம். TSK-க்கு நினைக்கிறீங்க சொல்லுங்க. மேஜரா வந்து இப்போ வளர்ந்து வர டோர்னமெண்ட்ஸ் படி எல்லாம் பார்த்தோம்னா ஆல்பி மார்க்கலோட சாய்ஸ் நல்ல சாய்ஸ். ஏன்னா லோக்கல் ஃப்ரெண்ட்லினஸ், லோக்கல் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒரு பெட்டர் பிளேயர் தெரியும்னா ஐ திங்க் நோ மோர் தென் ஆல்பி மார்க்கல். ஏன்னா
டொமஸ்டிக் வைஸாவும் சரி லோக்கல் டேலண்ட்ஸ் வந்து ஈஸியா ஐடென்ட் பண்ண முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச அல்பி மார்க்கல் மூவ் இஸ் a குட் மூவ். ஓகே, அப்ப ஆல்பி மார்க்கல் சொல்லிட்டீங்க. அடுத்த அப்பல இன்னொரு கேள்விக்கு வரேன். நீங்களும் சிஎஸ்கே ஃபேன்ன்றதுனால ஓகே ஜிஎஸ்கே முடிச்சு விட்டாங்க. சிஎஸ்கேக்கு யாரு கோச்சா வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அது ஒரு விஷயம். யாரு வந்து உங்களுடைய ஃபேவரட், யாரு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த கோச் எந்த டீம்ல வேணா கோச்சா இருக்கலாம், சரிங்களா? நீங்க வந்து உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. யார் உங்களுக்கு பிடிக்கும், எந்த கோச் வந்து நல்லா இருக்கும் சிஎஸ்கே மென்டாலிட்டி பொறுத்தவரை அப்படின்னு சொல்லுங்க. சென்னை பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா என்னோட இது வந்து லோக்கல் கோச்சஸ், இந்தியன் கோச்சஸ் இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனா ஹேமங் பதானி மட்டும் எனக்கு இடிக்குது, அது ஏன்னு தெரியல. பட் ஒரு லோக்கல் மைண்டட் இந்தியன் கோச்சஸ் இருந்தா கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐ திங்க் மேஜர் மூவ் ராகுல் டிராவிட்டுக்கு இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே டிராவல் பண்ணி வந்திருக்காங்கிறப்போ ராகுல் அந்த மாதிரி ஒரு இந்தியன் மைண்ட் செட் கோச்சஸ், இந்தியன் கண்டிஷன்ஸ் அனலைஸ் பண்ற கோச்சஸ் அப்படிங்கிற பட்சத்துல யூஸ் ஆகும். ஆனா எங்க ப்ரோ இப்பதான் எல்லாம் பிளாட் ட்ராக் ஆயிட்டாங்க, எல்லாம் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ஆயிடுச்சு. அதனால அவ்வளவுதான் என்னோட. வேற எதுவும் கோச் வேணாமா? லைக் வேற ஆல்ரெடி கோச்சா இருக்கிற ஒரு கோச்சை கூட நீங்க எடுத்துட்டு வரலாம்னு சொன்னா யார் எடுத்துட்டு வருவீங்க? வேற ஒரு டீமை கோச் பண்ற ஒரு கோச். எல்லாம் ஆடம் வாஜஸ் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி. ஆனா எம்எல்சில வந்து போகும்போது அந்த நீங்க சொன்ன பாயிண்ட் தான், பரத் சொன்ன பாயிண்ட் தான், எப்படி அவங்க இது வரைக்கும் அந்த லோக்கல் டீம்ஸை மேனேஜ் பண்ணிட்டு எப்படி இங்க பண்ணலாம்னு பார்க்கும்போது அங்க கொஞ்சம் ஃபெயிலியர் மாதிரி தான். ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசன் கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த மாதிரி பட்சத்துல வந்து ஆடம் வாஜஸோட ட்ரெண்டிங் நிறைய போயிட்டு இருந்துச்சு ப்ரோ. இப்போ ரூமர் வேற போயிட்டு இருந்துச்சு, இந்த பிரெண்டன் மெக்லம் வந்து இங்க ஹெட் கோச்சிங் வரும்போது அப்பெல்லாம் எனக்கு தோணுச்சு கரெக்டா ஒரு டெஸ்ட் மைண்ட் செட் கோச் வந்து டெஸ்ட்டுக்கு போயிட்டாரு, ஒரு T20 மைண்ட் செட் கோச் வந்து இங்க T20க்கு வர மாதிரிலாம் ஒரு பஸ் போயிட்டு இருந்துச்சுங்க. அப்படின்றீங்க. ஆனா அதான் நாங்க ஒரு வீடியோலயே நாங்க வந்து கரெக்ட் ப்ரோ. ஆமா, அது எப்படியும் அந்த வீடியோலயும் பாத்துருப்பாங்க. இல்ல அது ஒரு பஸ் போயிட்டு இருந்துச்சு, பஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி அங்க இங்க அது வந்து நீங்க சொல்ற மாதிரி அது ஒத்து போகுது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக் ஸ்டாண்ட் என்னன்னா, ஒரு இந்தியன் கோச் வந்து ப்ரிஃபர் பண்றது பெட்டர். ஐபிஎல்ல ஆல்ரெடி அவங்க கோச் பண்ணிருக்கிறது ஒரு மாதிரியான விஷயமா நான் பாக்குறேன். சிஎஸ்கே மாதிரி ஒரு பிரான்சைஸில நீங்க இப்ப டக்குன்னு வேற லீக்லயோ வேற இன்டர்நேஷனலோ எங்கேயா கோச் பண்ணிட்டு ஐபிஎல்லே கோச் பண்ணாதவங்க வந்து இப்போ வந்து ஐபிஎல் கோச் பண்றது வந்து நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அண்ட் ராகுல் டிராவிட் அந்த விஷயத்துல பார்க்கும்போது சிஎஸ்கே கூட டிராவல் இருக்காரு அப்படின்றப்போ டிக்கு. எனக்கு ஹேமங் பதானியுமே ஓகே தான், அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ்மே. அவர் சும்மா பண்ண ஹேமங் பதானி வந்து கமெண்ட்ரி பண்றதெல்லாம் நீங்க வந்து குறைச்சி எட்ட போட்டுறாதீங்க, தமிழ் கமெண்ட்ரில வராருலாம். அவர் வந்து நிறைய அக்கம்ப்ளிஷ் பண்ணிருக்காரு ஆக்சுவலி. சோ அவரு கோச்சா இருக்கும்போதே ஹிஸ்டரி இருக்கு அவருக்குமே. அதனாலதான் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்து கோச் ஆக்குனாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் அப்புறம் ஏன் டிரான்சிஷன் பண்ணாங்கன்னா கேட்காதீங்க. பட் ஆனா he has some caliber, he can scout talents and bring some different changes into the teamன்றதுனாலதான் அவர் அந்த பொசிஷன்ல இருக்காரு, அந்த டாக்ஸ்லயுமே இருக்காரு. சோ ரெண்டு பேருமே குட் ஆப்ஷன்ஸ்ன்றதுதான் எனக்கு தெரியுது. ப்ரோ மெயினா வந்து அபினவ் முகுந்த் வந்து ஸ்கவுட்டிங் டீம்ல கண்டிப்பா இருக்கணும் ப்ரோ, என்னைய பொறுத்த அளவுக்கு. ஏன்னா அவரோட நாலேஜ் ஆன் டொமஸ்டிக், அவரோட வேஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டொமஸ்டிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. கோச்சிங் பொசிஷன் அந்த இதுல எனக்கு தெரியல, பட் ஸ்கவுட்டிங் டிபார்ட்மெண்ட்ல ஒரு மெயின் லீடா இருக்கணும் அப்படின்னு அந்த ஃபீலிங் எனக்கு இருக்கு. ஏன்னா அவரோட கமெண்ட்ரியும் பிடிக்கும் எனக்கு. ஏன்னா அப்படி வந்தா கமெண்ட்ரி மிஸ் ஆயிரும் அப்படிங்கிற ஃபீலிங்ல நான் சிஎஸ்கே கூட இதுபடி கொஞ்சம் நல்லா யூஸ் ஆகும். கண்டிப்பா. ஆக்சுவலி அந்த வகையில பாத்தீங்கன்னா அனுராதா ஸ்ரீகாந்த் நான் சொல்லுவேன். லைக் லிட்டில் கான்வர்சேஷன் ஐ ஹேட் வித் மணியுமே பாத்தீங்கன்னா he has a lot of அந்த ஒரு டொமஸ்டிக் இவன் பாத்தியா செமையா ஆடுவான் அண்ட் தட் கைண்ட் ஆஃப் கான்வர்சேஷன். அவரும் அதே மாதிரி தான் லைக் வந்து நிறைய அந்த ஒரு ஃப்ரம் த கிராஸ் ரூட்ஸ் போயிட்டு பிளேயர் ஐடென்டிஃபை பண்றதுல போத் அபினவ் முகுந்தும் சரி அனிருத்தாவும் சரி. அஃப்கோர்ஸ் நம்ம சிஎஸ்கே கார்டு பிளட்ஸ் தமிழ்நாடு சேர்ந்த பிளட்னும் போது இட் ஆல்வேஸ் மேக் சென்ஸ். அஸ்வின் அபினவ் முகுந்துக்குலாம் வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கணும். லைக் வந்து ஸ்கவுட்டிங் டிபார்ட்மெண்ட்ல ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்ல மேனேஜ்மெண்ட்ல டிராவல் ஆகிற மாதிரி அப்படி இருந்தா பெட்டரா இருக்கும்னா எனக்கு தோணுது. கரெக்ட். ஓகே ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க மெம்பர்ஷிப் போடுறதுக்கு ரீசன் என்ன சொல்லுங்க? ப்ரோ ஃபர்ஸ்ட் மெம்பர்ஷிப், அதாவது யூடியூப்லயே போறேன் நான் ஃபர்ஸ்ட் மெம்பர்ஷிப் தான். சரி நம்ம கூட வளர்ற மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பசங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறோம். ஆக்சுவலா நம்மளும் ஒரு பார்ட் மாதிரி தான் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் தான் ப்ரோ மெயினா. ரொம்ப பெருமையா இருக்கு ப்ரோ. தேங்க்யூ so much. மீன்ஸ் a lot. So yes, that's it for the video. Hope you guys like this video. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே கொஞ்சம் அந்த ஹைப் ஆப்ஷன் இருக்காமே அதை கொஞ்சம் பண்ணி விட்டுருங்க. அண்ட் மெம்பர்ஷிப் நீங்க ஜாயின் பண்ணணும். கிரிக்கெட் டைமண்ட் அடுத்த சப்ஸ்கிரைபர் கணக்குல நீங்க இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெருசா ஒன்றும் பண்ண தேவையில்ல. மெம்பர்ஷிப் பர்க்ஸ் பிடிச்சிருந்தா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிட்டு அந்த ஒரு ஐகானிக் மேட்ச் ஒரு வீடியோ போடுவோம், லைக் ஏதாவது ஒரு வீடியோ போடுவோம், அதுல மெயில் ஐடி மென்ஷன் பண்ணுவோம். அந்த மெயில் ஐடிக்கு உங்களோட பெஸ்ட் கண்டென்ட் நீங்க அனுப்பிச்சு விடுங்க, உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நாங்க வந்து கூப்பிடுவோம். சின்ன பசங்க நாங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,